நார்மலா நீங்க நோடுன்றது உங்களுக்கு ஆக்சுவலி என்னன்றது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நோடுன்றது என்னன்னு தெரியும்ல உங்க JS ஃபைல நீங்க. ஆமா, JS ஃபைல ரன் பண்ணணும்னா அந்த ஒரு இது இருந்தா தான் ரன் பண்ண முடியும், இல்லைன்னா ரன் பண்ண முடியாது. ஸோ மெயினாக வந்து நம்ம அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், நோட் மாடல்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறோம். லைக் டெர்மினலுமே உங்களுக்கு JS நீங்கள் டெர்மினலில் போட்டு அவுட்புட் ஒன்று கெட் பண்ணுறீங்க அப்படின்னா நோட் மாடல்ஸ் இல்லாமல் உங்களுக்கு கெட் ஆகாது. நோட் மாடல்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருந்தா தான் உங்களுக்கு டெர்மினல்லே உங்களுக்கு அவுட்புட் வரும். இல்லைனா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரௌசரில் போயிட்டு தான் அதில் இருக்க கன்சோல் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ப்ரௌசரில் வந்து உங்களுக்கு இன்ஜின் இருக்குல்ல, ஸோ அந்த இன்ஜின் வைஸில் அதாவது நோட் JS பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து இன்ஜின் வந்து இருக்கும், V8 V9 சொல்லுவாங்கல்ல, அந்த இன்ஜினில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு அங்கே அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? அதனால தான் எங்கே வேணால் நீங்கள் வந்து லைக் JS யூஸ் பண்ணி நல்லா இருக்கும். நான் சொல்கிறேன் NPM மோஸ்ட்லி எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்றது. NPM மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது வந்து ஒரு பேக்கேஜ் சம் லைப்ரரி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக NPM யூஸ் பண்ணுறீங்க. NPMன்றது நம்ம இந்த மாதிரி ஆப்பே கிரியேட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி. நோட் பேக்கேஜ் எக்ஸிக்யூஷன் சொல்லுவாங்க. இது வந்து அது வந்து நோட் பேக்கேஜ் மேனேஜர் ஆர் சம்திங் லைக் தட். இது ரொம்ப இழுக்கும், நான் கட் பண்ணிடுறேன்னா நம்ம ஃபர்தராக பார்த்துக்கலாம். இவ்வளோதான். இந்த கமாண்ட் ரன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து லைக் ஃபைல்ஸ்லாம் வந்து கிரியேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேவா? வீட்டில் போய் ட்ரை பண்ணி பாருங்க, ஒரு தடவை உங்களுக்கு ஐடியா கிடைச்சு. இந்த ஃபைல்ஸ்லாம் தான் உங்களுக்கு இருக்கும். அதில் இந்த ஃபைல்ஸ் எல்லாமே தான். ஓகேவா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் நம்ம? கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தோமா? ஸோ பார்த்துட்டு வந்தீங்களா? அதெல்லாம் ஏன்னா பார்த்துட்டு வந்தீங்களா? என்னென்ன கீ ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யாருன்னா சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்க. கீ ஃபீச்சர்ஸ் நான் அதில் உள்ள ஒரு இதுவுமே ஒரு கான்செப்டை பார்த்துட்டு சொன்னேன். பட் நான் ஜஸ்ட் கீ ஃபீச்சர்ஸ் தான் என்னன்னு கேட்குறேன். நான் அது உள்ளே போகல. ஓகே, பார்க்கலாம். நீங்கள் ப்ரோ கீ ஃபீச்சர்ஸ் சொல்லுங்க. ஏன் பார்க்கலையா? எத்தனை நாள்? 4 நாள் லீவா? 4 நாள் தான் லீவு. ஒரு நாளைக்கு ஒரு கான்செப்ட் பார்த்துருந்தா கூட இல்லை. 5 நிமிஷம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தா நான் 5 கேபிள்ஸ் நீங்கள் பார்த்துருந்தேன். இப்போ கூட நான் உள்ள வரதுனால எப்படி நான் கேள்வி கேட்க மாட்டேன்னு நினச்சிங்களா? ஓகே, வேற யாருக்கு தெரியாது அந்த கீ ஃபீச்சர்ஸ் என்னன்றது? யாருக்கு தெரியாது? ஆமாங்க, அந்த 5 நான் சொல்லியிருந்தேன் என்னென்னு சொல்லி கீ ஃபீச்சர்ஸ் ரியாக்டுக்கானது. அதை மட்டும் லைக் வெறும் டாபிக் மட்டும் தான் கேட்குறேன். ஹெட்டிங் ஆமா, அந்த மாதிரி சொல்லாதீங்க. அந்த மாதிரி யாருக்கு தெரியாது? பார்க்கலையா? இல்ல, நான் என்ன சொல்லணும்னா லாஸ்டா எடுத்த ஒரு கிளாஸ் எடுத்திருந்தேன்ல, அதுல வந்து ஒரு 4 கான்செப்ட் எடுத்திருந்தேன்னா இதுதான் சொல்லிட்டு. ஸோ அது என்னன்ற அந்த ஹெட்டிங் தான் கேட்குறேன். நான் அதுக்குள்ள அந்த கான்செப்ட்னா என்ன, விர்ச்சுவல் டம்னா என்னன்னு அவங்க கேட்கல. விர்ச்சுவல் டாம் அப்படின்றத ஒன்று சொல்லணும்ல, அதுதான் கேட்குறேன். நான் அப்படி கேட்குறேன். ஆமா, அந்த டாபிக்கை மட்டும் என்னன்றதை கேட்குறேன். நான் வந்து உள்ளே போகலாம். வரக்கூடாது. ஓகே, அப்ப யாரும் பார்க்கலையா? ஏன் பார்க்க ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணிருக்கலாம்ல? வேற எதுனா ஸ்பெண்ட் பண்ணீங்களா டைம்? அது பார்த்தீங்களா? ஓகே, அது பார்த்தீங்க, அதை பார்த்தீங்களா? என்ன நல்லா இருக்குன்னு சொல்லி அதே சார் என்ன பார்த்தீங்களா? இதே பார்க்கல, அது பார்த்துக்க மாட்டீங்க நீங்க. பார்த்தீங்க வேற? உங்ககிட்ட தான் இருக்கு. வேற எதுவும் 4 days இருக்குதான் ஊருக்கு. ஏன்னா ஊருக்கு போயிட்டீங்களா? யாராவது ஊருக்கு போனீங்க? வேற யாரும் ஊருக்கு கூட போகலையா? வீட்டில் தான் இருக்கீங்க.
4 நாள் போர் அடிச்சிருக்குங்க எனக்கு தெரிஞ்சு. மூவி கூட 2 மூவி தான் வந்துச்சு. 2 மூவிக்கு போனா கூட உங்களுக்கு டைம் இருக்குது. சரி ஓகே, சொல்லுங்க என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்குன்னு சொல்லுங்க. லாஸ்டா பார்த்து மட்டும் சொல்லுங்க. தெரிஞ்சவங்க சொல்லுங்க. விர்ச்சுவல் டாம், JSX, காம்போனன்ட்ஸ் அவ்வளவுதான். இல்ல ஸ்ட்ரக்சர்ஸ் சொல்லுவாங்க. Component based structures. Component based architecture. Okay. One way data binding. One way data binding. And the performance and the simplification. Okay. Simplicity na. Two same da. Okay. Simplify mean கொஞ்சம் different. Simplicity. Okay. வேற அவ்வளவுதான். இதுல இன்னும் நான் நிறைய சொல்லியிருந்தேன். இதெல்லாம் கிடையாது. இந்த கான்செப்ட் மட்டும்லாம் நான் எடுக்கல. இன்னும் நான் டீப்பா உள்ள நிறைய விஷயம் எடுத்திருந்தேன். சிங்கிள் வெப் பேஜ் அப்ளிகேஷன் நான் சொல்லியிருந்தேன். சிங்கிள் பேஜ் வெப் அப்ளிகேஷன் எதுக்காக சிங்கிள் வெப் பேஜ் அப்ளிகேஷனை கிரியேட் பண்றதுக்கு இந்த ரியாக்ட் யூஸ் பண்றாங்கன்றதை நான் சொல்லியிருந்தேன். எக்ஸாம்பிள் இப்போ ஃபேஸ்புக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ரியாக்ட் பேஸ்ல தானே கிரியேட் பண்ணுவேன். இது பண்ணியிருக்காங்க. ஆமா, அது எப்படி சொல்லியிருந்தேன்? காம்போனன்ட்ஸ்லாம் தனியா இல்ல நீங்க வேணாம். யாருன்னு இப்போ நான் கேட்குறேன். யாருன்னா ஒரு பர்சன் சொல்லுங்க. அட்டெண்ட் பண்ணலையா? அப்படியா? இன்னும் கிடையாது நானு. ஓகே, அட்டெண்ட் பண்ணா நான் இந்த வீடியோ எடுத்திருந்தது, வீடியோல பார்த்துருந்துருக்கலாம். ஓகே, வேற நீங்க சிங்கிள் வெப் பேஜ் அப்ளிகேஷன் சொல்லியிருந்தாங்க. அந்த இதை கிரியேட் பண்றதுக்கு தான் ரியாக்ட் யூஸ் பண்றாங்க. ஏன் அது சிங்கிள் வெப் பேஜ் அப்ளிகேஷன் சொல்றாங்க? நான் அதுக்கு ரீசன் சொல்லியிருந்தேன், எதனாலும் சொல்லியிருந்தேன், எல்லாமே சொல்லியிருந்தேன். வேற நீங்க சிங்கிள் பேஜ் வெப் அப்ளிகேஷன் நீங்க ஐடியா இருக்கா? இங்க இருக்கிறது கொஞ்சம் பேர் தான். ஆனா நீங்களே அதை ஆன்சர் பண்ணீங்க. ஆக்சுவலி நீயும் இன்னொரு பர்சன் தான் ஆன்சர் பண்ணீங்க. அது ரீசன் இருக்கு. சரி நீங்க சொல்லுங்க, தெரிஞ்சவங்க சொல்லுங்க. தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க. ஒரு ஃபர்ஸ்ட் பேஜ் ஜாவாஸ்கிரிப்ட் எடுத்தோம்னா லைன் பை லைனா கோட் நடந்துட்டே வரும். ஒரு பேஜ்லயே எல்லாமே வச்சோம்னா லேட் ஆகும். ஸோ அதனால சப் மாடியூல்ஸா கிரியேட் பண்ணி வச்சுட்டு எப்போ தேவையோ அப்போ நம்ம அதை கால் பண்ணும்போது வரும். அந்த இடத்துல அந்த ஒரு பேஜ் வரும். கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும் அப்படி பண்ணும்போது. அதனால சிங்கிள் பேஜ் இது அப்படி மெயினா ஒன்று சொல்லியிருந்தேன். வேற யார் வேணா சொல்லுங்க. மெயினா ஒரு திங் கரெக்ட் தான், பட் இது நான் எக்ஸாக்டான ஆன்சர் கிடையாது. நீ தான் சொன்ன, எனக்கு தெரிஞ்சு வேற யாரும் சொல்லல. நீ தான் சொன்ன. பேஜ்ன்றதுக்கு நான் ஒரு டெஃபினேஷன் கொடுத்தேன். பேஜ்னா என்ன, அதை நம்ம எப்படி இனிமேல் ரியாக்ட்ல எப்படி பார்க்க போறோம் அப்படின்றது. ரியாக்ட்ல இந்த பேஸ்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். காம்பனன்ட் கிடையாது. காம்பனன்ட்ல பண்ணதான் போறோம். நான் அப்படி எதுவும் சொல்லல. பட் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். கண்டிப்பா இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஏன் சொல்றேன்னா கண்டிப்பா இன்டர்வியூல கேட்பாங்க. நான் இன்டர்வியூ உங்களுக்கு வச்சு நான் மார்க் இன்டர்வியூ வச்சாலுமே நான் இந்த ஆன்சர் கொஸ்டினை கண்டிப்பா கேட்பேன். எல்லார்கிட்டையும் கேட்கலனாலுமே கண்டிப்பா சில பேர்கிட்ட கண்டிப்பா கேட்பேன். மார்க் இன்டர்வியூ என்ன வைக்க சொல்றாங்க? மாடிலா இல்ல ஜஸ்ட் சிங்கிள் வெப் பேஜ் அப்ளிகேஷன் சொல்றாங்களா ரியாக்ட்ல? பார்த்து சொல்லாதீங்க, பார்க்காம சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. இப்ப தெரியலன்னா தெரியலதான். இன்னைக்கு இந்த நிமிஷத்துல நீங்க பார்த்து லேர்ன் பண்ணனால ஒண்ணு நான் இப்ப ஆன்சர் சொல்ல போறேன். தெரியலன்னா தெரியலதான், அதுக்குதான். சரி, இப்போ டாக்குமெண்ட். ஓகே, ஐயா ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. அது டெவலப்மென்ட்டா டாக்குமெண்டா? என்னது பேஜ்னா டாக்குமெண்ட்? பேஜ்னா டாக்குமெண்ட்னா அந்த பாடி ஆஃப் தி பேஜ். ஓகே, the screen ஆமா மோஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் தான். சரி, இப்போ வந்து பேஜஸ்னா அப்ப நான் மல்டி பேஜஸ் கிரியேட் பண்ணனும்னா நான் என்ன பண்ணனும்? மல்டிபிள் மைண்ட்ல எல்லாம் ஓரமா உட்கார்ந்துருக்கு போல. ஒரு HTML பேஜா கிரியேட் பண்ணிட்டு ஆமா, லிங்க் பண்ணனும். சோ லிங்க் பண்றதுனால என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னு நான் சொல்லிருந்தேன். கோட் வரும். அப்புறம் வந்து திரும்ப அதை காப்பி பண்ணி அந்த இடத்துல போடணும் இந்த பேஜ்ல.
இதுல இருக்கிறதுனா இது தேவைப்படுதுன்னா ஆமா காப்பி பண்ற மாதிரி இருக்கும். போடுற மாதிரி இருக்கும். வேற அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இந்த பேஜ்ல இந்த பேஜுக்கு போனா என்ன நடக்கும்? பழையசெல்லாம் டெலீட் ஆயிடும். பழசெல்லாம் டெலீட் ஆகுதுன்றது இல்லாம அது வந்து டோட்டலா வேற வேற டாக்குமெண்ட்ன்றதுனால அது போயிடும். ஆக்சுவலி டெலீட்டோ எதுவோ அது டோட்டலா வெளியே போயிடும். இது இன்னொரு ஆப்ஜெக்ட்னா அந்த டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் உள்ள என்டர் ஆன உடனே அந்த டாக்குமெண்ட் ரீட் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். அப்போ உங்களுக்கு என்ன நடக்கும்னா லோடிங் அடிக்கும். செம்ம பெரிய லோடிங் ஆகும். ஒரு பேஜ் நீங்க ஒரு டாக்குமெண்ட் இருக்கு அப்படின்னா 10,000 லைன் எழுதி வச்சிருக்கீங்க ஒரு பேஜ்ல அப்படின்னா அந்த 10,000 லைனை ரீட் பண்ணி அதை அவுட்புட் கொடுக்கறதுக்குள்ள முடிஞ்சிடும் கதை. ஸோ அதனால தான் கவர்மெண்ட் சைட்ஸ்லாம் நீங்கள் பழைய சைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ லோடு அடிக்கும். நீங்கள் ஒரு ஃபார்ம் சப்மிட் பண்ணி கொடுத்துட்டீங்கனாலே போதும், அது லோடு அடிச்சு முடிக்கிறதுக்குள்ள மண்டே விட்டுச்சிடும். ஸோ அந்த லோடுலாம் இருக்கும். ஆனால் ரியாக்ட்ல அந்த இஷ்யூவே கிடையாதுன்ற மாதிரியும் சொல்லியிருந்தேன். அது டோட்டலாக நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம். செம்ம ஸ்பீடாக இருக்கும் ஆக்சுவலி. அதுவும் இல்லாமல் ஒன்றும் ஒரே விஷயம் தான், அது யாருக்கும் ஒன்றும் சொல்லலாம். அப்போ இங்கே இந்த மாதிரி மல்டிபிள் பேஜஸ்க்கு மல்டிபிள் HTML யூஸ் பண்ணோம்னு சொல்லுங்க. ரியாக்ட்ல ஒரு பேஜ்னா அப்போ என்னது? ஒரு பேஜ் அப்படின்னா அப்போ ஒரே ஒரு HTML ஃபைல் தான். ஸோ இப்போ நம்ம ரியாக்ட்ல எதனால சிங்கிள் பேஜ் வெரிஃபிகேஷன் சொல்றாங்க அப்படின்னா ஒரே ஒரு டாக்குமெண்ட் ஒரே ஒரு HTML ஃபைல் தான் நம்ம ரூட்டா வச்சு எழுத போறோம். அதுக்கப்புறம் நம்ம தனியா வேற டாக்குமெண்ட் வந்து வேற பேஜ் கிரியேட் பண்ண போறதே கிடையாது. ஓகேவா? அது டோட்டலி நம்ம பாக்குறப்போ உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் அது எப்படி நம்ம பண்றோம்ன்றது. டோட்டலா இன்ஹெரிட்டன்ஸ்ன்ற கான்செப்ட் தான் ஆக்சுவலி ஐஆர்இக்கு வேஸ்ட்ல தான் ஒர்க் ஆகும். உங்களுக்கு பேரண்ட்ல இருந்து சைல்டுல இருந்து கிராண்ட் சைல்டு கிரேட் கிராண்ட் சைல்டுன்னு சொல்லிட்டு கீழே தான் வருமே. ஒன்று இன்டர் கனெக்ஷன் ஆயிருக்கும். இதுக்கும் இன்னொன்றுக்கும் வந்து ஒரு கனெக்ட் இருக்கும். எஸ் அஃப்கோர்ஸ் அந்த மாதிரி தான். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? அதனால தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ரியாக்ட் எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னா சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் கிரியேட் பண்றதுக்காக மெயினா ரியாக்ட் யூஸ் பண்றாங்க. ஸோ அதோட ஆர்கிடெக்சர் தான் பெட்டர். ஸோ அதனால ஓகேங்களா? ஓகே, வேற என்ன சொல்லியிருந்தேன் இது தவிர்த்து? இம்பரேட்டிவ் ப்ரோக்ராமிங்னா என்ன, டிக்ளரேட்டிவ் ப்ரோக்ராமிங்னா என்னன்னு சொல்லியிருந்தேன். இம்பரேட்டிவ் ப்ரோக்ராமிங்னா என்ன, டிக்ளரேட்டிவ் ப்ரோக்ராமிங்னா என்னன்னு சொல்லியிருந்தேன். இல்ல நோடுக்கும் எக்ஸ்பிரஸ்க்கும் வித்தியாசம் சொல்லுங்க. எக்ஸ்பிரஸ் வந்து நோடுக்கு முன்னாடி, அது என்னன்னா நீங்க வந்து நான் சொல்றத வந்து அப்படின்னு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதுனா டிக்ளரேட்டிவ்னா என்னன்னா மைண்ட்ல இப்படி வந்துடணும், இம்பரேட்டிவ்னா என்ன மைண்ட்ல இப்படி வந்துடணும். இம்பரேட்டிவ்க்கும் டிக்ளரேட்டிவ்க்கும் ஒரு நார்மலா ரோபோட் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடணும். அது உங்க மைண்ட்ல இருக்கா? ரோபோட்டை வச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லு. ஆமா போடு, சொல்லு நீ. ஆமா இவன் தான் டிவி போடுன்ற மாதிரி சொன்னான். போடு. நாலாம் ஆச்சுன்னா மந்திரம் தான், ரீகால் பண்ணுங்க. ஒவ்வொரு கமெண்டா கொடுத்து அது வந்து ஃபர்ஸ்ட் எந்திரி, அதுக்கப்புறம் நட, அதுக்கப்புறம் டிவி டெம்போ, அதுக்கப்புறம் ஃபீட் போடு. ஆமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா மூவ் பண்ணுங்க. இதுக்கு பேர் என்ன ப்ரோகிராமிங்? இம்பரேட்டிவ். ஆக்சுவலி இம்பரேட்டிவ்னா என்னன்னா ஸ்கிராட்ச்ல இருந்து ஒரு விஷயமா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்றது தான் இம்பரேட்டிவ். டிக்ளரேட்டிவ் என்னன்னா இம்பரேட்டிவ்ல இருந்து ஸ்கிராட்சா நீங்க பண்ணிருப்பீங்களா, அது எல்லாத்தையுமே ஒரே ஒரு கமாண்ட்லயே பண்ணி வச்சிருப்பாங்க. ஒரு ரோபோட் கிட்ட நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் 1 by 1 கொடுக்கறதுக்கு ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. ஒரே இன்ஸ்ட்ரக்ஷன் தான், ஒரு கமாண்ட் தான் நீங்க பாஸ் பண்ணுவீங்க, அது ஒரு விஷயத்த டோட்டலா ஒரு விஷயத்தையும் மொத்தமா முடிச்சிடும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பண்றது தான் டிக்ளரேட்டிவ். இது எதனால நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து வச்சேன் அப்படின்னா, இப்போ நீங்க ரியாக்ட் எடுத்துக்கிட்டீங்க, இப்போ நீங்க ஜேஎஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஜேஎஸ்ல நீங்க ஒரு விஷயமும் ஸ்கிராட்ச்ல இருந்து பண்ணுவீங்க. ஓகேங்களா? பட் ரியாக்ட்ல அப்படி கிடையாது, எல்லாமே ப்ரீடிஃபைண்டா உங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். இப்போ நீங்க ஜேஎஸ்லயே எடுத்துக்குவேன், ஜேஎஸ்லயே வந்து இப்போ மெத்தட்ஸ் இருக்கு, அரே மெத்தட்ஸ். ஓகேவா? அந்த அரே மெத்தட்ஸ்லாம் ஆல்ரெடி எழுதி வச்சிருக்கான், இந்த ஒரு மெத்தட் இதெல்லாம் பண்ணுது. அவன் எழுதலைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அதுக்கு முன்னோருவே நம்ம ஸ்கிராட்ச்ல இருந்து பண்ணணும்ல. ஸோ அதுதான் அந்த ஸ்கிராட்ச்ல இருந்து பண்றது பேர் தான் இம்பரேட்டிவ். நீங்க ஆல்ரெடி பண்ண ப்ரீடிஃபைண்ட் இதை யூஸ் பண்றது தான் டிக்ளரேட்டிவ். ஸோ வந்து உங்களுக்கு ரியாக்ட்னா என்னன்னா டிக்ளரேட்டிவ் அப்ரோச்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஜேஎஸ் உங்களுக்கு இம்பரேட்டிவ். ஜேஎஸ்க்கு முன்னாடி எதனா ஒன்று கண்டுபிடிச்சிருக்கலாம். இப்போ ஜேஎஸ் ஒரு லாங்குவேஜ் எழுதியிருப்பாங்கல்ல, அந்த லாங்குவேஜ் இம்பரேட்டிவ், ஜேஎஸ் வந்து ஒரு டிக்ளரேட்டிவ். டைப்ஸ்கிரிப்ட் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். அது வந்து நீங்க டிக்ளரேட்டிவ்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? டிக்ளரேட்டிவ்னு சொல்லிக்கலாம். பட் ரெண்டுமே சேம் தான்.
இதுக்கும் அதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸே கிடையாது. ஜஸ்ட் டைப் மட்டும் நம்ம டிஃபைன் பண்ணி அது வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கேர் கொடுத்து பண்ற மாதிரி இருக்கும் கோட் எழுதும் போது. ஆங்குலர் வந்து டைப்ஸ்கிரிப்ட் ஆமா. இது டைப்ஸ்கிரிப்ட் பேஸ்ட். அது வந்து ஜேஎஸ்ஏ கிடையாது அது ஆங்குலர். வந்து டிக்ளேர். ஆங்குலர் டிக்ளரேட்டிவ் தான். ஆங்குலர் அஃப்கோர்ஸ் டிக்ளரேட்டிவ் தான். ஆங்குலர், ரியாக்ட், விஜேஎஸ் எல்லாமே ஃப்ரேம் ஒர்க்ஸ்ன்னு வந்தாவே டிக்ளரேட்டிவ் தான். ஓகேங்களா? இப்போ இந்த ஃப்ரேம் ஒர்க்கை டிபெண்ட் பண்ணி ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கு அப்படின்னா அப்போ இது அந்த ஃப்ரேம் ஒர்க்கு இது இம்பரேட்டிவ், அது டிக்ளரேட்டிவ். இப்போ நெஸ்ட்.js எடுத்துட்டீங்க, NEXன்னு எடுத்துட்டீங்கன்னா ரியாக்ட் இம்பரேட்டிவா இருப்பான். ஏன்னா ரியாக்டை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணிருப்பா அப்படின்னா நெஸ்ட்.js கிரியேட் பண்ணிருப்பான். ஸோ அப்போ நெஸ்ட்.js உங்களுக்கு டிக்ளரேட்டிவா இருக்கும், இது இம்பரேட்டிவா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இப்போ நீங்க வந்து இப்போ ரவுட்டிங் சிஸ்டம்லாம் இருக்கு. இப்போ நம்ம ரியாக்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு காம்பவுண்ட்ல இருந்து இன்னொரு காம்பவுண்ட்ல மூவ் பண்ற மாதிரிலாம் வருது இல்ல. ஸோ அந்த மாதிரி மூவ் பண்றதுலாம் வந்து நமக்கு எக்ஸ்டர்னல் லைப்ரரி நம்ம யூஸ் பண்ணுவோம் அந்த விஷயத்துக்கு. ஏன்னா ரியாக்ட் நான் சொல்லியிருந்தேன் அது ஒரு ஃப்ரேம் ஒர்க் கிடையாது, ஒரு லைப்ரரி அப்படின்றதுனால. ஸோ அது கம்ப்ளீட்டா எல்லா விஷயத்தையும் உள்ள வச்சிருக்காது. ஸோ எக்ஸ்டர்னலாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சம் அடிஷனல் பேக்கேஜஸ்லாம் இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும். அதுல ஒன் ஆஃப் த பேக்கேஜ் தான் வந்து ரவுட்டர்ஸ். ஓகேங்களா? ஆனா நெஸ்ட்.js எடுத்துட்டீங்கன்னா அந்த ரவுட்டர்ஸ் நீங்க எக்ஸ்டர்னலா பேக்கேஜஸ்லாம் கிரியேட் பண்ணணுன்ற இல்ல டவுன்லோட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அவன் அதை இன்பில்டா அவனே வச்சிருப்பான். ஓகேங்களா? ஸோ அதனால தான் அவன் டிக்ளரேட்டிவ். அதாவது இவனுக்கு தேவையான விஷயத்தை எல்லாத்தையுமே அவன் ப்ரீடிஃபைண்டா பண்ணி வச்சிருப்பான். என்ன ஸோ இதுவுமே ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கணும் தான் இந்த மாதிரி ஒரு அப்ரோச் இருக்குன்றது தான், வேற எதுவும் இல்லை. ஜஸ்ட் இன்டர்வியூல திடீர்னு கேட்கறான் இந்த ப்ரோக்ராம் என்னன்னு கேட்டானா நீங்க வந்து நியூவா உங்களுக்கு ஃபீல் ஆகக்கூடாது. அட்லீஸ்ட் எங்கேயோ கேட்டிருக்கேனே, எவனோ ஒருத்தன் புலம்னானே இதை பத்தி அப்படின்னு உங்களுக்கு ஐடியா இருக்கணும். ஓகேவா? ஸோ அவள் தான், வேற எதுவும் இல்லை. வேற என்ன? சரி, இதுவரை ஐடியா கிடைச்சிச்சா? ஓரளவு ரீகால் ஆச்சா? ரீகால் ஆயிடுச்சுல? சொல்லுங்க பார்க்கலாம். என்னென்ன கீ பேஜஸ் இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல யாருன்னா சொல்லுங்க, நீங்க பின்னாடி யார் சொல்லலையோ அவங்க சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க வெளியே எக்ஸ்போஸ் ஆகி வந்தாதான் ஆக்சுவலி நீங்க எக்ஸ்போஸ் ஆகி நீங்க ஒரு விஷயம் Visual DOM, one-way data binding, components, one thing. அதெல்லாம் நீங்க சொல்லணும். அதெல்லாம் ஒரு ஃபீச்சர்ஸ்ன்னு நம்ம சொல்ல முடியாது. கைண்ட் ஆஃப் லாஸ்ட்ல வச்சுக்கலாம் அதை. ஏன்னா அந்த விஷயத்தையுமே மற்ற ஃப்ரேம் ஒர்க்ஸும் நம்ம கொடுக்குது அது. அதனால பிரச்சனை. மெயின் ஆஃப் ஒரு 4 திங்ஸ் தான். ஓகே, JSX-னா JavaScript plus XML. Yes, JavaScript XML. ஓகே, வேற சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. கண்டிப்பா இன்டர்வியூல அந்த क्वेश्चन கேட்பாங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நானே கூட உங்களை இன்டர்வியூ நான் வச்சனா கேட்றேன். XML சொல்லலாம். ஓகே syntax XML extension. ஓகேவா? சொல்லுங்க சார். reusable components. வேற மல்டி வெர்ஷன்ஸ் வந்து ஓகே. வேற அது ரியாக்ட் வந்து ஸ்கேலபிளா இருக்கும். இல்ல அந்த மாதிரிலாம் நான் வந்து இது எப்படி இருக்குன்னா, இது கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டு இதுல வந்து எதனா ஒரு ஆன்சர் எழுதுங்க, அதை நான் எழுதுவும் பார்த்து இட்ஸ் ஸ்கேலபிள், இட்ஸ் நாட் ஸ்கேலபிள், அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி வேணாம். ஜஸ்ட் நான் இப்போ என்ன சொல்றேனோ அது அந்த இது மட்டும். இப்போ விர்ச்சுவல் டாம் சொன்னாங்க, அதெல்லாம் இல்லையா? இருக்குல்ல, ஒன் வே டேட்டா பைண்டிங். அந்த வேர்டு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆக மாட்டேங்குதா? நியூவா இருக்கா ரொம்ப? இதை விட ஒரு இப்போ யூனிடைரக்ஷனல் டேட்டா ஃப்ளோனா சொன்னா மண்ணில் ஏறுமா? டக்குன்னு ஏற. அதனால இதை விட ஈஸியா நான் சொல்லியிருந்தேன். அது அந்த அந்த ஒரு டாபிக் நீங்க எப்போ உங்களுக்கு புரியும் அப்படின்னா அது உள்ள இருக்க கான்செப்ட் என்னன்றது தெரிஞ்சாதான் அந்த டாபிக் உங்க மைண்ட்ல உட்காரும். இப்போ ஒன் வே டேட்டா பைண்டிங்ன்றது வந்து நான் ஜஸ்ட் உங்களுக்கு சொன்னேன்னா அது மைண்ட்ல வராது. ஆனா அந்த ஒன் வே டேட்டா பைண்டிங் பிகைன்ல என்ன ஒர்க் பண்ணுது, அதோட கான்செப்ட் என்னன்னு நான் சொன்னேன்னா ஓகே, இதனால தான் இதை ஒன் வே டேட்டா பைண்டிங் மீன் பண்றாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஐடியா இருக்கும். ஸோ அதனால தான் நான் ஆக்சுவலி லாஸ்ட் எக்ஸ்பிளைன் கொடுத்துருந்தேன் ஒன் வே டேட்டா பைண்டிங்னா என்ன அப்படின்னு. நம்ம ஃபர்தரா பார்ப்போம், பிரச்சனை கிடையாது. எல்லா கான்செப்ட்ஸுமே நான் திருப்பி தான் எடுப்பேன். ஏன்னா இது எல்லாமே உள்ள இம்ப்ளிமெண்டேஷன் ஆக தான் போகுது ரியாக்ட்ல. ஆனாலுமே பார்த்து வச்சுக்கோங்க. அதனால தான் நான் ஒன் டைம் வீட்டுக்கு போயிட்டு நீங்க அதை பார்த்துட்டு வாங்க அப்படின்னு.
ஓகே நீங்க சொல்லுங்க வேற. அதெல்லாம் கிடையாது. அது கீ ஃபீச்சர்ஸ் கிடையாது. அது நார்மல், இட்ஸ் காமன் ஃபார் எவ்ரி லாங்குவேஜஸ் மாதிரி தான். இதுக்குன்னு கிடையாது. இன்னும் ஒரு விஷயம் சொல்லல, சொல்லுங்க பார்க்கலாம். ஆங்க ரவுட்டிங் ரியாக்ட்ல கிடையவே கிடையாது. எக்ஸ்டர்னல் பேக்கேஜஸ் தான். பெர்ஃபார்மன்ஸே விர்ச்சுவல் டம்ல வந்துடும். அதனால பெர்ஃபார்மன்ஸ் நம்ம சொல்ல முடியாது. அதெல்லாம் ஒரு ஆன்சரே கிடையாதுன்னு நான் சொல்றேன். பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் சிம்பிளிசிட்டி ஒரு ஆன்சர் கிடையாது. அது வந்து அவன் கொடுத்துருக்கானா நீங்க அதை நீங்க சொல்லணும். அது வந்து ஒரு லாஸ்ட் ஹோப். இந்த விஷயம் இல்லாம அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இது வந்து இந்த சிம்பிளிசிட்டி அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஆங்குலர்ல கிடையாதுன்னு கேட்டீங்கன்னா இருக்கு. அப்ப அது இதுக்கும் அதுக்கும் என்ன கீ ஃபீச்சர்ஸ் கிடையாது. அது கீ ஃபீச்சர்ஸ் இதுல இருக்கிறது இன்னொரு ஃப்ரேம் ஒர்க்ல இருக்கவே கூடாது. அதுதான் கீ ஃபீச்சர். அந்த மைண்ட் செட்ல வந்திருக்கும். அதுக்கும் இதுல ஒரு விஷயம் இருக்குன்னா அது ஆங்குலர்ல இருக்க கூடாது. ஆங்குலர்ல டிஃபரெண்டா இருக்கணும். அதை விட பெர்ஃபார்மன்ஸ் வைஸ்ல அது பூஸ்ட்ல இருக்கணும். அந்த மாதிரி. சரி ஓகே. வேற யாருன்னா இன்னும் ஒண்ணு JSX சொல்லியிருந்தேன். யூனிடைரக்ஷனல் டேட்டா ஃப்ளோனா ஒன் வே டேட்டா ஃப்ளோ. அதே மாதிரி பை டைரக்ஷனல் டேட்டா ஃப்ளோனா டூ வே டேட்டா. ஆங்குலர்ல வந்து டூ வே டேட்டா மைனிங். அதே மாதிரி ஆங்குலர்ல யூஸ் பண்றது ஷேடோ டோம். இதுல உங்களுக்கு விர்ச்சுவல் டோம். ஓகேவா? எப்படி சொல்றீங்க? நான் உங்களுக்கு ரீலோட்னா என்ன, ரெண்டர்னா என்ன, இதெல்லாம் டீட்டெயிலாக எடுப்பேன். கண்டிப்பா எடுப்பேன். அது எடுக்கலாம். அது என்னன்றது அதெல்லாம் கண்டிப்பா இருக்கு. லைனா வரும். அது ஃபுல்லா நம்ம பார்ப்போம். ரவுட்டிங்னா அது எக்ஸ்டர்னலா நம்ம நீட். அது ரவுட்டிங் இல்லாமலாம் கிடையாது. இப்போ என்ன பண்றான் அப்படின்னா ரியாக்ட் லைப்ரரி யூஐக்கு ஒரு லைப்ரரியை கிரியேட் பண்ணிட்டு இந்த ரவுட்டிங்க்கு தனியா ஒரு லைப்ரரி கிரியேட் பண்ணிட்டான். ஓகேவா? அதாவது ரெண்டுத்தையுமே ஒண்ணா வச்சிடலாம். ரெண்டுத்தையுமே தனித்தனி லைப்ரரியா வச்சிருக்கான். ரெண்டுத்தையுமே கம்பைன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் ரிடக்ஸ். ஓகேங்களா? ரிடக்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க ரிடக்ஸ் யூஸ் பண்ற மாதிரி சிச்சுவேஷன். பட் மோஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து அந்த அளவுக்கு நீட் அதிகமா இருக்காது. ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா? சரி ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா காம்போனன்ட்ஸ்ல இருந்தே நம்ம என்டர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் காம்போனன்ட்ஸ்னா என்ன அப்படின்றத டீட்டெயிலா. அதுக்கப்புறமா லைனா யூனிட் டேட்டா பைண்டிங் நான் அப்புறம் விர்ச்சுவல் டோம்னா அப்புறம் JSX வந்து நம்ம யூஸ் பண்ணும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் JSXனா. ஃபர்ஸ்ட் காம்போனன்ட்ஸ். இப்போ காம்போனன்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு என்னன்னா காம்போனன்ட்ஸ்னா என்னன்ற ஐடியா கிடைச்சிச்சா? இதுவரை நான் சொல்லியிருப்பேன். சொல்லுங்க பார்க்கலாம். அது என்ன காம்போனன்ட்ஸ்னா? எதுக்காக ஃபர்ஸ்ட் காம்போனன்ட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணணும், அப்புறம் எதுக்காக காம்போனன்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும், அது மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்காக கிரியேட் பண்றோம் நம்ம காம்போனன்ட்ஸ்? மெயினா ரீயூஸ் பண்றதுக்கு. நான் ஒரு கோட் இருக்குன்னா நான் அதை கோட் ரீயூஸ் பண்ண முடியாது. அது எப்போ ஒரு காம்போனண்டா நான் கிரியேட் பண்றேனோ அப்பதான் நல்லா ரீயூசபிள் பண்ண முடியும். ஒரு வெப்சைட்ல ஹெடர் எல்லாமே ஒரே மாதிரி தான் சார் இருக்கும். சோ அது எந்த இதுல வேணாலும் காமனா வந்து எல்லா காம்போனன்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். எங்கெங்கெல்லாம் வேணுமோ ஜஸ்ட் நான் அதை கால் பண்ணி சிம்பிளா யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் திங். ஓகே. வேற எதனா காம்போனன்ட்ஸ் பத்தி? காம்போனன்ட்ஸ்னா என்ன, அது என்னன்னு சொல்லுவாங்க? அது எதனா ஹலோ சொல்றா? வேற என்ன இருக்கு? என்னோட தான் ஸ்டார்ட். சரி மிக்ஸ்டிங் போட்டு போட்டு லைவ் வந்து
பார்த்த grip எனக்கு நல்லா இருக்க மாதிரி பார்த்துக்கலாம். அப்படின்னா ஓகே. எவ்வளவு வருது டோட்டல் அப்போ? எவ்வளவு வரும் இப்ப நீங்க பார்த்து வரோம்? 11 14 முடியுமா? 14 முடியுமா? 14 முடியுமா? சரி ஓகே பாரு. கொஞ்சம் பாக்ஸ் பார்த்து வாங்கிக்கலாம். சரி ஓகேவா? சரி ஓகே. காம்பனன்ட்ஸ்னா மோஸ்ட்லி இதுதான் இந்த திங்ஸ் தான். எப்படின்னா இப்போ எட்டர் எக்ஸாம்பிள், பெஸ்ட் எக்ஸாம்பிள்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி எட்டர். அப்புறம் அந்த மெயின் பாடி வந்து நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு மெயின்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? மெயின் பாடின்னு வச்சுக்கலாம், ஃபூட்டருக்கு ஃபூட்டர்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம செப்பரேட்டாக அதை நம்ம வந்து இந்த மாதிரி காம்பனன்ட்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணிட்டோம்னா எந்தெந்த காம்பனன்ட்ல நமக்கு தேவைப்படுதோ அதை நம்ம காம்பனன்ட்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கால் பண்ணி. ஓகேங்களா? இன்னொன்று வந்து காம்பனன்ட்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? லைக் ஒன்று அப்படி என்னன்னா ஃபங்க்ஷன் பேஸ்டில் வரும், இன்னொன்று கிளாஸ் பேஸ்டில் வரும். நீங்கள் ஜேஎஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, கிளாஸில் ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். கன்ஸ்ட்ரக்டர் சூப்பர், அதுக்கப்புறம் அந்த மாதிரி அந்த பேஸ்ல உங்களுக்கு என்ன வரும்னா நீங்கள் காம்பனன்ட்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா ஃபங்க்ஷன் பேஸ்டு. ஆனால் நம்ம வந்து பார்க்க போகிறதே ஃபுல்லாக ஃபங்க்ஷன் தான். ஏன்னா கிளாஸ் பேஸ்டு வந்து எதனால வந்து வேணான்ற மாதிரி சொல்லிட்டாங்க அப்படின்னா கிளாஸ் பேஸ்டு செம்மையாக இருக்கும். அதில் வந்து இதனால எஃபிஷியன்சி லோவாக இருக்குமானா அப்படிலாம் கிடையாது. ரெண்டுமே சேம் எஃபிஷியன்சி, சேம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வைஸில் பூஸ்ட் தான். பட் கோட் ரீடபிலிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, அது ரொம்ப வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னா கிளாஸில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் இஷ்டத்துக்குன்னு உங்களால் நிறைய விஷயம் பண்ண முடியாது. சில ரூல்ஸ் வந்து நீங்கள் அப்படியே கடைப்பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஃபங்க்ஷனில் நீங்கள் முடிஞ்சளவு நிறைய வந்து கொஞ்சம் வெளியே வந்து அவுட் ஆஃப் த ஸ்கோப்பில் நீங்கள் நிறைய விஷயம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் பேஸில் மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லைக் எப்போ வந்து ஊக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களோ 2013 சம்திங் லைக் தட், அந்த இதில் வந்து உங்களுக்கு ஊக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. 2018 நினைக்கிறேன். அந்த ஊக்ஸ் எப்போ இன்ட்ரடியூஸ் எதுக்காக ஊக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஊக்ஸ்னா என்னன்னா ஜஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்களா? ஊக்ஸ்னா என்னன்னா ஃபங்க்ஷன்ஸ் தான். அதெல்லாம் வந்து ரீயூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ வந்து கிளாஸ் பேஸில் ஸ்டார்டிங்லாம் வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த கிளாஸ் பேஸில் தானே ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் இன்பில்டாக மெத்தட்ஸ்லாம் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா கிரியேட் பண்ணி வச்சிருந்தான் ரியாக்ட். லைக் இன்பில்டானா தேவைப்படுற இப்போ ஒரு விஷயம் தேவைப்படும்ல நமக்கு. இப்போ ஜேஎஸ் நம்ம ஸ்டாட்ச்லேருந்து பண்ணுறத அவன் வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி கிரியேட் பண்ணி வச்சுப்போம், அதை கால் பண்ணி யூஸ் பண்ணுவோம்ல. அந்த மாதிரி நிறைய இன்பில்டான மெத்தட்ஸு ஃபங்க்ஷன்ஸ்னால் சேம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மெத்தட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்னா சேம். ஸோ அந்த மெத்தட்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணோம்னா யூஸ் பண்ண மாதிரி கிளாஸ் பேஸில் வச்சிருந்தான். ஆனால் ஃபங்க்ஷன் பேஸ் வந்து அப்பயே இருந்துச்சு. பட் அப்போ எதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா யூஐக்கு மட்டும்தான். இப்போ சில இடத்துல எனக்கு ஒரு பட்டன் வேணும்னா அந்த பட்டனுக்கு ஃபங்க்ஷன் பேஸ் கிரியேட் பண்ணி ஒரு பட்டன் வச்சுருவாங்க. ஆமாம், ஜஸ்ட் வந்து ஒரு டேட்டாவை பாஸ் பண்ணி கால்குலேஷன் அந்த லாஜிக்ஸ் அதெல்லாம் வந்து ஃபங்க்ஷன் பேஸில் எழுத மாட்டாங்க. ஜஸ்ட் என்ன வேணுமோ அந்த டேட்டாவை மட்டும் பாஸ் பண்ணி அதை வந்து ஒரு யூஐக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? வேற எதுவுமே யூஸ் பண்ணல. ஆனால் எப்போ வந்து இந்த ஊக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களோ அப்போதான் வந்து எதனால் ஊக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறான் அப்படின்னா நான் எப்படி இந்த மெத்தட்ஸ் எல்லாமே ஃபங்க்ஷன் பேஸில் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா கிளாஸில் அவன் இன்பில்டாக எழுதிட்டான், ஆனால் வந்து ஃபங்க்ஷன் அப்படி எழுதல, எதுவுமே வந்து அவைலபிலிட்டி கிடையாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபங்க்ஷனில் உங்களுக்கு எல்லாத்தையும் ஊக்ஸ்ன்ற ஒரு கான்செப்ட் மூலிமா நீங்கள் இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. இப்போ எங்களுக்கு என்னென்ன இன்பில்ட் மெத்தட்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஊக்ஸ்ன்றதுனால யூஸ் ஸ்டேட் யூஸ் எஃபெக்ட் அப்படி நிறைய ஊக்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாமே அங்கே இன்பில்டான மெத்தட்ஸ் தனியாக இம்போர்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு அப்ரோச்சை கொண்டு வரான். அப்படி கொண்டு வந்தப்போ கூட வந்து ரெண்டுமே சிமிலராக தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் எப்போ வந்து இது கோட் ரீடபிலிட்டி ஈஸியாக இருக்க மாதிரி அண்ட் தென் வந்து இப்போ ஒரு பிகினராலையுமே வந்து ஃபங்க்ஷன் பேஸ் வந்து ட்ரை பண்ணி உள்ளே இறங்கிடலாம். ஆனால் ஒரு கிளாஸ் பேஸ்டு காம்பனன்ட் வந்து ஒரு பிகினரால பண்ண முடியாது, ஏன்னா அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்குது. ஓகேங்களா? ஆனால் ஃபங்க்ஷன் உங்களுக்கு டிஃபிகல்ட்டியே கிடையாது, ஈஸியாக இருக்கும். ரொம்ப சின்டெக்ஸுமே ஒரே ஒரு ஜஸ்ட் ஒரு 2 லைன் தான். ஆனால் கிளாஸ் பேஸில் அப்படி சின்டெக்ஸ்லாம் இருக்காது. அதில் ரிட்டர்ன்னு வரும், அதுக்கு ரெண்டர்னு ஒன்று இருக்கும், அந்த ரெண்டருக்குள்ளே ரிட்டர்ன்னு போட்டு அதை எழுதுகிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ கொஞ்சம் உங்களுக்கு ஒரு பிகினர் லெவலில் இப்போ வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் லைப்ரரி அப்படின்னா எல்லாருமே வந்து அதை கவர் அப் பண்ணணும். இப்போ எப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனுக்கோ இன்டர்மீடியட் பர்சனுக்கு மட்டும் அவன் வந்து ஒரு விஷயத்தை கொடுத்துட்டே இருந்தானா அது வேலையே ஆகாது. ஃப்ரெஷ்ஷாக புதுசாக ஒருத்தவங்க வரானா அவன் ரியாக்டை சூஸ் பண்ணணும்னு தானே அவன் நினைப்பான்.
ஸோ அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறதுக்காக தான் மெயினாக என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் பேஸ்ட் இந்த டைப் வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேவா? நீ கவனிங்க, லேப்டாப் பார்க்குறவங்க நான் சொல்கிறதே கவனிச்சுக்கோ. அப்புறம் நீ தனியாக போய் ரிசர்ச் பண்ணி என்னென்ன இருக்கலாம்லாம் பாரு, ஒன்றும் பிரச்சனை. உனக்கு அவுட் ஆஃப் கான்சென்ட்ரேட் நீ போயிடுவேன் அதனால. ஓகே, ஸோ வந்து இதெல்லாம் தான் உங்களுக்கு ஓகேங்களா? ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் பேஸ்ட்லேயே உங்களுக்கு மூவ் பண்ணியாச்சு. பட் என்ன கேட்டிங்க அப்படின்னா கிளாஸ் பேஸ்டில் எப்படிலாம் இருக்குது, என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குது, எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணலான்றத தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அட்வான்டேஜ். ஓகேவா? ஸோ ஏன்னா இப்போ இன்டர்வியூவில் நீங்கள் போகிறீங்க, அவன் வந்து நீங்கள் ஃபங்க்ஷன் பேஸ்ட் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க, அவனுக்கும் தெரியும். ஆனாலுமே அவன் கேள்வி கேட்பான், இதுனா என்ன? ஏன்னா அது ஒரு பேசிக்ல, எப்பயுமே பேசிக்ன்றத நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கிறப்போ அதை ஒரு கொஷின் பண்ணலன்னா அவனுக்கு மனசே ஆறாது. ஸோ அதனால் கொஷின் பண்ணியே ஆமாம். அதனால் நம்ம அதுக்காகவே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரியே நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் கிளாஸ் பேஸ்ட் கூட வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இது எப்படின்னா நீங்கள் கோட் ரீட் பண்ணுற அளவுக்கு இருக்கணும். இப்போ கிளாஸ் பேஸ்டில் ஒரு விஷயம் ஒன்று பண்ணியிருக்காங்க, அதில் உங்களுக்கு ரீட் பண்ணி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோடு இருந்தால் தான் நீங்கள் ஃபங்க்ஷன் பேஸ்டோட உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி தெரியும். இப்போ எனக்கு எதனால் நான் வந்து கிளாஸ் பேஸ்ட் எனக்கு இப்போ நான் கிளாஸ் பேஸ்ட் யூஸ் பண்ணுறது இல்லை, ஆனால் எங்கே எனக்கு அது ஒரு அட்வான்டேஜாக தெரிஞ்சுது அப்படின்னா எனக்கு தெரியுது அது எப்படி யூஸ் பண்ணுறது தெரிஞ்சதுனால எங்கே எனக்கு அட்வான்டேஜாக இருந்துச்சுன்னா எனக்கு என்ன ஃப்ரீ சோர்ஸ் கோட்லாம் கிடைக்கும். ஒரு சின்ன விஷயம் நான் பண்ணுறேன்னா ஸ்க்ராட்ச் வந்து பண்ணாமல் நான் தேடுவேன், நான் கிடைக்குது அந்த கோடு அப்படின்னு சொல்லி. அப்படி அந்த கோடு கிடைக்கிறப்ப எனக்கு கிளாஸ் பேஸ்டு காம்பனண்ட்ல கிடைக்கும், கமெண்ட்ஸில் எனக்கு கிடைக்காது அந்த இடத்துல. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன், எனக்கு கிளாஸ் பேஸ்ட் அந்த இடத்துல தெரியல அப்படின்னா நான் அந்த இது எப்படி யூஸ் பண்ணணுன்றது தெரியாது. பட் எனக்கு அப்படி தெரிஞ்சதுன்னா அப்போ நான் அந்த கோடுமே எடுத்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் உங்களோட அடிஷ்னல் பர்பஸ்க்கு தான் நீங்கள் கிளாஸ் பேஸ்டாக அப்ரோச் பண்ணிக்கலாம். ஓகேவா? சில பேருக்கு நான் சொல்லுவேன் லைக் எப்படின்னா உங்களுக்கு நல்லா வந்துச்சு அப்படின்னா கிளாஸ் பேஸ்ட்லையும் பார்த்துக்கோங்க, ஃபங்க்ஷன்லையும் பாருங்கள். ஆனால் என்னோட ஒப்பீனியன் என்னன்னா நீங்கள் 80% இல்லை 90% நீங்கள் கிளாஸ் பேஸ்ட் கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும், 10% கிளாஸ் ஃபங்க்ஷன் பேஸ்டு கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும், 10% வந்து கிளாஸ் பேஸ்ட் பாருங்க. ஏன்னா நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா அதுக்குன்னு சொல்லி ஸ்டார்டிங் பிகினராக நீங்கள் இதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா இதில் தான் ஒர்க் பண்ண போறீங்க, அதனால உங்களுக்கு அட்வான்டேஜ். இல்லை நீங்கள் அதுலேயும் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இதையும் ஸ்பெண்ட் பண்ணால் அறகுறையாக இருக்கும் ரெண்டு. ஏன்னா இந்த அப்ரோச் ட்ரை பண்ணுறப்போ நீங்கள் அது எக்ஸ்ட்ரா ஒன்று பார்க்குறப்போ உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? அதாவது இப்பயே நீங்கள் ஃப்ராங்காக சில பேர் வந்துடலாம், நான் ஃபங்க்ஷன்லேயே போயிடுறேன்ப்பா அப்படின்னு. பட் இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக எனக்கு வேணும், நான் கஷ்டப்பட்டுக்கிறேன் அப்படின்னா நீங்கள் கிளாஸ் பேஸ்டும் வந்து ட்ரை பண்ணிக்கணும். ஓகேவா? மோஸ்ட்லி அது என்னென்னன்றதை டீட்டெயிலாக எடுப்பேன். ஃபங்க்ஷன் பேஸ்ட் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம், கிளாஸ் பேஸ்டுக்கு என்னென்னன்ற மாதிரி தான் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ வந்து 2 டைப் இருக்குது. இன்னொன்று என்னென்னா இதையே வந்து இன்னொரு டைப்பாக கால் பண்ணுவாங்க. எப்படின்னா இப்போ இந்த கிளாஸ் பேஸ்டு காம்பனண்ட் இந்த ஃபங்க்ஷன் பேஸ்டு காம்பனண்ட்டே வந்து ஸ்டேட்லெஸ் ஸ்டேட்ஃபுல் அப்படின்னு சொல்லி கால் பண்ணுவாங்க உங்களுக்கு. அது ஏன் அப்படின்னா ஸ்டேட்னு ஒரு திங் இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டேட்னா நான் என்ன சொல்கிறேன், ஜஸ்ட் இன்னைக்கே நீங்கள் தெரிஞ்சு தேடியாக போயிட்டு போகும். ஆக்சுவலி என்னன்னா இப்போ நான் சொல்லிட்டு தான் நான் அந்த ப்ராக்டிக்கலே வர முடியும். நான் ப்ராக்டிக்கல் பண்றப்போ கூட அப்படியே ஆக்சுவலி இது என்னன்னா ஒரு பேஸ் தான், இன்னும் நான் உள்ளே இறங்கல, அதான் பிரச்சனை. உங்களுக்கு ஒரு வாரம் ஆகுது, நான் உள்ள ஒண்ணுமே போவே இல்லை. எப்படி எனக்கு தெரிஞ்சு 1 வீக் ஆயிடுச்சு இல்ல, அந்த 4 days லீவ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் உங்களுக்கு ஜேஎஸ் எடுத்ததுன்னு நினைக்கிறேன், அதுலயும் ஒரு தேர்ஸ்டே வேற. அதுதான் ஓகே, உங்களுக்கு 4 நாள் ஆயிடுச்சு. தேர்ஸ்டே ஃப்ரைடே அது நீங்க புரியுதுதான். கோட் வைஸ்ல காமிச்சா எனக்கு புரியுது, பட் இதை கோட் வைஸ்ல காமிக்க முடியாதுன்றது. இது ஜஸ்ட் தியரி பார்ட். இன்னும் நான் ப்ராக்டிக்கலி பார்த்துட்டே போகல. நான் போறப்போ அது இதுனா நான் அப்ப சொல்லுவேன், நான் உனக்கு சொல்லி நல்ல எக்ஸ்பிளனேஷன் அது இதுதான்ற மாதிரி சொல்லி அங்க நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். பட் நான் அதுக்கு முன்னாடி நான் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்ல, இதுனா என்ன இதுனா அதுதான் கொடுத்துட்டு இருக்கேன். நீங்க என்னன்னா நான் இதுக்குள்ள முடிச்சுட்டு நான் போயிடுவேன்னு நினைக்கிறீங்க, பட் அப்படி இல்லை. உள்ள நான் வந்து திருப்பியும் சொல்லுவேன். ஓகே, ஸோ ஸ்டேட்னா என்ன அப்படின்னா சிம்பிள் திங் தான். நான் உங்களுக்கு வேணா இங்க நான் ஒரு விஷுவலா வேணா நான் சில திங்ஸ் காமிக்கிறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மண்டை தான் காயம்.
இதெல்லாம் வேணாம், கன்ஃபியூஸ் தான் ஆகும் உங்களுக்கு. சரி, நான் ஜஸ்ட் நான் சொல்கிறேன் என்னன்றது. நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்குறப்போ நம்ம கோடிங் பண்ணுறப்போ உங்கள் ஐடியா கிடச்சிப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்னா என்னன்னா, இப்போ நம்ம HTML JSலாம் பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டாவை நீங்கள் எப்படி வந்து கெட் பண்ணுவீங்க? ஆக்சுவலி நீங்கள் ஃபெட்ச் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? ஓரளவு ஃபெட்ச் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? ஒரு ஃபெட்ச்சில் வர டேட்டா ஃபெட்ச் பண்ணி நீங்கள் ஒரு டேட்டா கிடைக்கல ரெஸ்பான்ஸில், அது எப்படி என்ன பண்ணுவீங்க? அந்த டேட்டா எதில் சேவ் பண்ணுவீங்க? எதில் ஸ்டோர் பண்ணுவீங்க? சம் வேரியபிள். ஓகேவா? வேற எதனா ஒரு வே இருக்கா ஸ்டோர் பண்ணி நான் எதனா ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு? வேரியபிளில் ஸ்டோர் பண்ணாமல் டைரக்டா கிளிக் பண்ண சொல்றீங்களா? ஸ்டோர் பண்ணாம? இல்ல வர டேட்டாவை ஏதோ ஒரு இடத்துல நான் ஸ்டோர் பண்ணி ஆகணும், அது வேரியபிள்ஸ். இது தவிர்த்து வேற எதனா விஷயத்துல ஸ்டோர் பண்ணி அந்த டேட்டா யூஸ் பண்ணிக்க முடியுமா? எதனா வேஸ் இருக்கா? பாசிபிள் வேஸ் சொல்லி இல்ல, அது சொல்லி தர இல்ல. டேட்டாபேஸ்ல டைரக்டா அனுப்ப முடியுமா? இல்ல டேட்டாபேஸ்ல ஃப்ரண்ட் எண்ட்ல வந்தாச்சு. டேட்டாபேஸ்ல இருக்க டேட்டாவை கெட் பண்ணி இங்க கொண்டு வந்தாச்சு. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு டேட்டாவை கெட் பண்ணி அந்த டேட்டாவை நம்ம ஒரு வேரியபிள்ல அசைன் பண்ணி வைப்போம். அசைன் பண்றதா ஸ்டோர்னு சொல்லுவோம். ஆக்சுவலி அதை ஸ்டோர் பண்ணிட்டு அந்த வேரியபிள் நம்ம மேப் பண்ணியோ இல்லை எதனா ஒரு மேனிபுலேட் பண்ணியோ நம்ம யூஐல ஷோ பண்ற மாதிரி ஷோ பண்ணுவோம். இது நார்மலா நம்ம ஒரு பேசிக் திங் பண்றது. ஓகேங்களா? ஸோ அந்த வேரியபிளுக்கு நேம் கொடுத்து நீங்க பண்றீங்கல்ல, அதுதான் என்ன பண்றான் அப்படின்னா, இப்போ வந்து நீங்க ஒரு இப்போ யூஐ பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் டைனமிக்காக எதனா பண்ணியிருக்கீங்களா? டைனமிக்னா பேக்ல இருந்து டேட்டா செக் பண்ணி வர மாதிரி த்ரெட் எதனா ட்ரை பண்ணியிருக்கீங்களா? ஜேஸ்ல பண்ணீங்களா? இல்ல ஜேஸ்ல நீங்க பண்ணியிருக்கீங்களா? லைக் டெலீட் பண்ணா நீங்க டெலீட் பண்ணா ரீலோட் ஆகுமா உங்களோட இது? ரீலோட்னா ஆட்டோமேட்டிக்கா ரீலோட் ஆகுமா? நாங்க எப்படி பண்ணோம்னா ஒரு ஜோக் ஏபி எடுத்து அந்த ஜோக் ஷோ ஆகும் சார். கீவேர்ட்ஸ் கொடுத்தா ஷோ ஆகும் சார். பண்ணோம் சார் சொன்னாரு அது ஹிஸ்டரி காட்டுங்க. அப்பன் சைல்ட்ல ஸ்டோர் பண்ணி காமிங்க. என் ஃபேவரட் லிஸ்ட்ல ஆட் ஆயிட்டே வரும் அப்பன் சைல்ட்ல. இப்போ எனக்கு இது வேண்டாம் அப்படின்னா அது அன்கிளிக் பண்ணும்போது தானாவே டெலீட் ஆயிடும். ஓகே. அதுல இருந்து அப்பன் சைல்ட்ல இருந்து ரிமூவ் ஆகும். அப்படிதான் பண்ணிருக்கோம். ரிஃப்ரெஷ்லாம் ஆகும். ஓகே, நீங்க என்ன பண்றேன்னா டாக்குமெண்ட்ல இருந்து ரிமூவ் பண்றீங்க. ஆமா, டாக்குமெண்ட். ஓகே, அதான் டோம் யூஸ் பண்ணி நான் இது இந்த மாதிரி அப்ரோச்ல இதுல நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த டோம்லாம் நம்ம மேனிபுலேட் பண்ணவே மாட்டோம். ஸ்ட்ரைட்டா நம்ம டெலீட் பண்ணுவோம். ஸ்ட்ரைட்டா அந்த இதுவே டெலீட் ஆகும். நம்ம பார்ப்போம் இந்த அப்ரோச் உங்களுக்கு டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கும். ஆனா ஈஸியா இருக்கும். நீங்க அங்க பண்றது அங்க ஃபுல்லா டோம் மேனிபுலேஷன் இருக்கும்ல, நீங்க டோம் எதுவுமே மேனிபுலேஷன் இருக்கு. நமக்கு தேவைப்படுற இடத்துல மட்டும்தான் டோம் யூஸ் பண்ணுவோம் மேனிபுலேஷன். ஓகேவா? ஸோ வந்து இங்கே நம்ம ஸ்டேட்டுன்றதை நான் சொல்கிறேன். ஸோ வந்து நம்ம வேரியபிளில் நம்ம என்ன பண்ணோம்னா அந்த டேட்டாவை வந்து சேவ் பண்ணி வைப்போம், இல்லை ஸ்டோர் பண்ணி வைப்போம்ல. இதே நம்ம ரியாக்ட் என்ன பண்ணோம்னா ஸ்டேட்டுன்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. இந்த ஸ்டேட் என்ன பண்ணோம் அப்படின்னா வர டேட்டாவை ஜஸ்ட் ஸ்டோர் பண்ணிட்டு நம்ம மேனேஜ் பண்ணோம். இதுதான் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட். நீங்கள் வந்து இப்போ நீங்கள் கூட சொல்லியிருக்கல அந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த ஸ்டேட் மேனேஜ்மெண்ட்ன்றது என்னன்னா டேட்டா மேனேஜ்மெண்ட். ஸ்டேட்னா ஒரு டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணுற ஒரு இடம் மாதிரி. ஓகேங்களா? வந்து ஒரு காம்போனண்ட்டுக்கும் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ஸ்டேட் இருக்கும். ஒரு ஸ்டேட்ல பல ஸ்டேட் இருக்கும். ஆனால் கிளாஸ் பேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஃபங்க்ஷன் பேஸில் பார்த்தீங்கன்னா பல ஸ்டேட். எத்தனை ஸ்டேட் வேணால் உங்களால் க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ வந்து அந்த ஸ்டேட்குள்ளே நீங்கள் ஒரு டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்டில் ஒரு டேட்டா டெலீட் ஆகிடுச்சுன்னா கூட உங்களுக்கு யூஐல நீங்கள் ஒரு டேட்டாவை ஷோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அப்டேட்டடான டேட்டாவை அது கொடுத்துட்டே இருக்கும், ரீலோடே ஆகாமல். ஓகேவா? ரெண்டர் ஆகும், ரீலோட் ஆகாது. நல்லா நான் வச்சுக்கோங்க, ரெண்டர் வேற ரீலோட் வேற. ரீலோட்னா உங்க டாக்குமெண்ட்டே ரீரெண்டர் ஆகும், டோட்டலி ரீரெண்டர் ஆகும். அதுதான் ரீலோட். அந்த பர்టిక్యులர் பேஜ்ல சார் ரீலோடுக்கும் ரீஸ்டார்ட்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ரீலோடுக்கும் ரீஸ்டார்ட்டுக்கும் டிஃபரன்ஸ். அதுதான் சொல்லுங்க, என்ன சொல்றீங்க? ரீலோட்னா ஒரு பர்టిక్యులர் பேஜை மட்டும் ரெஃப்ரெஷ் பண்றதுக்கு ரீலோட் சார். மொத்த அந்த அப்ளிகேஷனே வந்து நீங்க இது பண்ணனும்னா ரீஸ்டார்ட் பண்ணனும். ரீலோடே வந்து டோட்டல் அப்ளிகேஷனே ரீலோட் ஆகும். இது வெப்ல ஃப்ளட்டர்ல இது கொண்டு வராதீங்க. ஃப்ளட்டர் வந்து கம்பைலிங்கே உங்களுக்கு ஒரு தடவை ஆகும். அவன் மேலே ஆக மாட்டான்.
உங்களுக்கு கம்பைலிங்கே பார்த்துருக்கீங்களா? ஒரு சேஞ்ச் பண்ணி அது கம்பைலிங் ஆகி அது உங்களுக்கு ரெண்டர் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இதில் உங்களுக்கு டோட்டலி வர மாதிரி. ஓகேங்களா? ஆனால் இந்த ரீலோட் ரீரெண்டர் மெயின் கான்செப்ட் நிறைய பேர் இல்லை. நான் அது சொல்றதுக்கு இல்லைப்பா. மெயின் இந்த கான்செப்ட் இல்லைன்னா சத்தியமாக உங்களுக்கு நிறைய சில விஷயம் புரியாது. இதில் தான் பேஸ் பண்ணியே ரியாக்ட் ஒர்க் பண்ணும். இந்த ரீலோட் அண்ட் ரெண்டர் வச்சு தான் வந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ணணும். மெயினாக வந்து ரியாக்டில் வந்து ஸ்டேட் அண்ட் யூஸ் எஃபெக்ட் தெரிஞ்சாவே நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் வேணால் பண்ணிடலாம். ரீலோட்னா ஒரு பேஜ் ஃபுல்லாக ரீலோட் பண்ணணும். ரெண்டர்னா நம்ம ஸ்க்ரால் பண்ணிட்டு வரும்போது கீழே இருக்க அந்த ஒரு பர்டிகுலர் காம்பனன்ட் மட்டும் ரெண்டர் ஆகும். அந்த மாதிரி இப்போ வந்து விஷுவலா இப்போ போட்டோஸ்லாம் இப்போ இப்படி ரெண்டர் ஆகும் பாத்தீங்களா? கேரோசல் அந்த மாதிரி ரெண்டர் பண்ணுவாங்க. ஷோப் சார் சொன்னாங்க. கைண்ட் ஆஃப் அந்த மாதிரி அதேதான். ஹலோ. என்னடா சொல்ற?
யாரு கேட்டிருக்காங்க? கால் வந்துச்சு. யாரு கேட்டிருக்காங்க? ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஆக்சுவலி வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ அலோவல்ன்றது மட்டும்தான் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக தெரியும் என்னோட ஒரு டெவலப்மெண்ட்டில் அலோவல்ன்றது இருக்குது. இப்போது இது ஒரு லைவ் டேட்டான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அலோவல்ன்றது இருக்குது. எவனோ ஒருத்தன் ஒரு ஆப் யூஸ் பண்ண இப்போ வந்து இப்போ எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த டேட்டான்றது உங்களுக்கு டைனமிக்காக இருக்குன்னா எவனோ ஒருத்தன் அதை மாற்றுவான். அட்மின் பேனல்லையோ இல்லை சம்திங் மாற்றுவோம். ஸோ அலோவல்ன்றது அலோவல் 2 நம்ம மாற்றிட்டான் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு அது என்ன ஆகும் அப்படின்னா லைக் லைவா இல்லைனாலுமே நான் வேற காம்பவுண்ட் போயிட்டு இந்த காம்பவுண்ட் வந்தேன்னா எனக்கு அலோவல்ன்றது அலோவல் 2வா மாறி இருக்கணும். இப்போ மாற்றிருந்தான் அப்படின்னா ஓகேவா? அதுவும் இல்லாமல் இப்போ இந்த ஸ்டேட் நான் வந்து இந்த எக்ஸ்பிளனேஷன் நான் வந்து ஒன்றுமே டீட்டெயிலாக வந்து ஸ்டேட்டுன்றது நான் எடுப்பேன்ல, அப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது என்ன ஆகுன்றது மட்டும் நான் சொல்கிறேன். என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஸ்டேட் வந்து ஒரு தடவை உங்களுக்கு சேஞ்சஸ் ஏதோ ஒரு விஷயம் உள்ள மாறுது. இப்போ அலோவல் 2 மாறுதுன்னா ரீரெண்டர் ஆகிக்கும் அந்த காம்பவுண்ட். ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும் அப்படின்னா அந்த காம்பவுண்ட் ரீரெண்டர் ஆகும். ஏன் அது ரீரெண்டர் ஆகுது அப்படின்னா அப்போதானே அப்டேட்டடான டேட்டாவை அதை ஷோ பண்ணும். அப்டேட்டடான டேட்டாவை அதை ஷோ பண்ணுறது தான் அதோட வேலை. ஸோ அந்த மாதிரி இதே நீங்கள் HTML CSSலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது டோட்டலாக ரீலோட் பண்ணால் தான் அப்டேட் ஆகும். ஓகேவா? வேற எதனா வேஸ் இருக்கா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பேஜ் இருக்குன்னா நம்ம அந்த பேஜ் போயிட்டு வந்தாலும் HTML மாறாது. ரீலோட் பண்ணாதான் சார் மாறும். ஆமா. அந்த மாதிரி இல்ல. வேற பேஜ் போயிட்டு வந்தாலும் மாறும். ரீலோட்லாம் ஆகாது. வெறும் ரெண்டர் மட்டும் உங்களுக்கு ஆயிடும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும் உங்களுக்கு. ஒண்ணுமே அது நான் லைவ் ஒன்று லைவ்ல காமிச்சாதான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நான் சொல்லும் போது உங்களுக்கு சில பேருக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலாம், சில பேருக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. டாக்குமெண்ட் வந்து காம்பனன்ட்ஸ் தான் வந்து இதுவே கிளிக் பண்ணும்போது அந்த காம்பனன்ட் வந்து ஆமா ஆமா. நான் உங்களுக்கு சொல்றேன் எப்படி நம்ம பண்ணலாம், எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம்ன்றதை நான் சொல்றேன். ஓகேவா? ஸோ இதுதான். ஸோ மெயினாக வந்து உங்களுக்கு ஸ்டேட் பார்த்தீங்கன்னா டேட்டா மேனேஜ்மெண்ட்டுக்கு டேட்டாவை எப்படிலாம் ஹேண்டில் பண்ணி நம்ம ஷோ பண்ணலாம் யூஐல அப்படின்றது தான். ஓகேங்களா? ஸோ வந்து நம்ம வர டேட்டாவை என்ன பண்ணுவோம்னா வேரியபிளில் சேவ் பண்ண மாட்டோம். நல்லா நான் வச்சுக்கோங்க. வர டேட்டாவை வேரியபிளில் சேவ் பண்ண மாட்டோம். ரியாக்ட்ல ஸ்டேட்ல தான் நம்ம வர டேட்டாவை சேவ் பண்ணுவோம். சேவ் பண்ணி நீங்கள் அது என்ன பண்ணணுமோ அதை நீங்கள் பண்ணிட்டு நீங்கள் யூஐல ஷோ பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுதான் ஸ்டேட். ஸோ அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் பேஸ்டு காம்போனன்ட்ல இந்த கிளாஸ் பேஸ்டு காம்போனன்ட்டை ஃபங்க்ஷன் பேஸ்டுன்னு இருக்குல்ல, இது ரெண்டுத்துல வந்து இந்த கிளாஸ் பேஸ்டு காம்போனன்ட்டை வந்து ஸ்டேட்ஃபுல் காம்போனன்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷன் பேஸ்டு காம்போனன்ட்டை ஸ்டேட்லெஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ஏன் ஸ்டேட்ஃபுல் ஸ்டேட்லெஸ் அப்படின்னா ஸ்டேட்டுன்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு உங்களுக்கு ஓரளவு ஐடியா கிடைச்சிருக்கும். அப்போ ஸ்டேட்லெஸ் ஸ்டேட்ஃபுல்னு ஏன் சொல்றாங்கன்னா கிளாஸ் பேஸ்டு காம்பவுண்ட்ல ஸ்டேட்ன்றது இன்பில்டா இருக்கும். உள்ளேயே அவன் வந்து வச்சிருக்கான். ஆனா ஃபங்க்ஷன் பேஸ்ட்ல ஸ்டேட்ன்றது இன்பில்ட் கிடையாது. ஏன்னா அந்த ஸ்டேட் எதுக்காக நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா டேட்டாவை நம்ம ஜஸ்ட் ஸ்டோர் பண்றதுக்காக. அது ஒரு லோக்கல் ஸ்டோரேஜா டெம்பரரி ஸ்டோரேஜ்னு வச்சுக்கோங்க ஞாபகம். அந்த அந்த ஸ்டேட் வந்து அந்த காம்பவுண்ட் இருக்க வரை தான் யூஸ் ஆகும். இந்த காம்பவுண்டை விட்டு நீங்க இன்னொரு காம்பவுண்ட் மூவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஸ்டேட் அவைலபிலிட்டி கிடையாது, காணாம போயிடும், டெலீட் ஆயிடும் ஆக்சுவலி. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம ஸ்டேட் வந்து கான்செப்ட் பேர் ஸ்டேட் இல்லை. லைக் அந்த ஸ்டேட்ன்றது அதோட லைஃப் டைம் எப்படின்னா அந்த காம்பனன்ட் எப்போ லைஃப் டைம் எப்போ இருக்கோ அது வரதான் அதோட லைஃப் டைம். ஓகேவா? அதை விட்டுட்டு நான் இன்னொரு காம்பவுண்ட் போயிட்டேன்னா அந்த பழைய ஸ்டேட்ல இருக்க டேட்டால என்னால் கெட் பண்ணிக்க முடியாது. அந்த காம்பவுண்ட்ல மட்டும்தான் அதோட டேட்டாவை என்னால் கெட் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி இப்போ இந்த காம்பவுண்ட் விட்டு நான் இந்த காம்பவுண்ட் வந்தேன்னா அந்த ஏ காம்பவுண்டோட ஸ்டேட்ஸ் ஏ காம்பவுண்ட்ல தான் யூஸ் பண்ண முடியும், பி காம்பவுண்ட்ல யூஸ் பண்ண முடியாது. அதை தான் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒன்று ப்ராப்ஸ் மாதிரி யூஸ் பண்ணி அந்த மாதிரி திங்ஸ்லாம் நம்ம ஃபர்தராக பார்ப்போம். ஓகேவா? ஸோ அது ஸ்டேட் ஃபுல்லுன்னு சொல்றதுக்கு ரீசன் அதுதான். புரியுதா உங்களுக்கு? ஸ்டேட்லெஸ்னா என்னன்னா ஃபங்க்ஷன் பேஸ்ல ஸ்டேட்டே கிடையாது. அதுதான் நம்ம எப்படி யூஸ் பண்ண போறோம்னா ஹூக்ஸ்ன்ற கான்செப்ட் மூலிமா ஜஸ்ட் இம்போர்ட் பண்ணி ஸ்டேட் யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? கிளாஸ் பேஸ்ல இன்பில்டாவே உள்ள இருக்கும். இப்போ கிளாஸ் பேஸ்ல பார்த்தீங்கன்னா இதுலயே நான் காமிக்கிறேன். கிளாஸ் பேஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம், டிஸ்டார்ட் ஸ்டேட்னு சொல்லிட்டு. இதுல நீங்க என்ன நேம் வேணா கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபர்தரா சொல்றேன். ஜஸ்ட் இப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக ஃபர்தரா நம்ம பார்ப்போம் அது எப்படின்னு. சைக்கிள் காம்பனன்ட்ஸா இது வந்து ஃபங்க்ஷன் பேஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம் நம்ம. ஓகேவா?
யூஸ் ஸ்டேட்ன்றது ஒரு ஊக்கு. இந்த ஊக்கை இம்போர்ட் பண்ணிட்டு இதில் நம்ம அந்த டேட்டாவை வந்து நம்ம அப்டேட் பண்ணி அது நம்ம ஒரு விஷயம் கைண்ட் ஆஃப் பக்கா ஸ்ட்ரக்சர் தான். நான் சொல்கிறேன் அதை என்ன அதிகமாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் காமன் ஜேஎஸ் மாடல் யூஸ் ஆகுது சார். E6 மாடல். இது அதுதான் ஃபுல்லா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தான். சார் சொன்னாரு மாடியூல்ஸ் அதாவது ஜேஎஸ் மாடல் E6 முன்னாடி வந்தது. எது ரெக்வயர் கோட் எடுக்கணும் சார். ரெக்வயர்லாம் கிடையாது ஃப்ரண்ட் எண்ட்ல, பேக் எண்ட்ல மட்டும்தான். மாடியூல்ஸ் டாட் எக்ஸ்போர்ட்ஸ்லாம் இங்கே அவைலபிலிட்டி கிடையாது. வெறும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயே எக்ஸ்போர்ட்ல உங்களுக்கு டிஃபால்ட்னு ஒரு இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கலாம். வேற எதுவுமே கிடையாது. பேக் எண்ட்ல உங்களுக்கு வந்து அதெல்லாம் மாடியூல் டாட் எக்ஸ்போர்ட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ரெக்வயர் போட்டு நீங்க இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ வந்து இந்த காம்பனன்ட்ஸ் ஒரு ஐடியா கிடைச்சிருக்குதுல்ல. ஸோ வந்து ஸ்டேட்ஃபுல்னா என்ன, ஸ்டேட்லெஸ்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்டேட்ஃபுல்னா என்ன காம்பனன்ட், ஸ்டேட்லெஸ்னா என்ன காம்பனன்ட் சொல்லுங்க. ஸ்டேட்ஃபுல் கிளாஸ், ஸ்டேட்லெஸ்னா ஃபங்க்ஷன். எதனால கிளாஸ்ன்றாங்க அப்படின்னா, எதனால ப்ரீடிஃபைன்டா அந்த ஸ்டேட்ன்றது அவைலபிள் இருக்கும்பா கிளாஸ்ல, ஆனால் ஃபங்க்ஷன்ல இருக்காது. ஸோ அதை நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னா ஹூக்ஸ் மூலிமா இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே, ஹூக்ஸ்லாம் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஹூக்குன்னு யூஸ் பண்ணீங்கன்னா எல்லாமே அது ஒரு ஃபங்க்ஷன்ஸ். ஆக்சுவலி அதை நீங்க அந்த ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுவீங்கன்னா யூஸ்ன்னு வரும், அதுதான் ஹூக்கு. ஆமா, யூஸ் ஃபங்க்ஷன் நேம், யூஸ் ஸ்டேட்னா யூஸ் ஸ்டேட், யூஸ் எஃபெக்ட் அப்படின்ற மாதிரி நேம்ல வரும். அந்த ஹூக்குன்றதுக்கு மட்டும் நேம் வந்து உங்களுக்கு யூஸ்ன்றதுல ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸ்டேட்டா அந்த ஃபங்க்ஷன் நேம் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகாது, ஸ்டேட்னு அப்படின்னு ஸ்டார்ட் ஆகாது, யூஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும். என்னாச்சு? அதனால வேரியபிள் நேம் இல்லாம வந்து வேரியபிள் நேம்ல ஸ்டோர் பண்ணாம யூஸ். ஆமா, ஒண்ணு நீங்க கோட் வைஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க. சரி, ஓகே. மோஸ்ட்லி இது ஓகே இல்லை. இப்போ காம்பனன்ட்ஸ் என்னன்றது ஐடியா இருக்கு உங்களுக்கு. காம்பனன்ட்ஸ்ல 2 டைப்ஸ் இருக்கு. அந்த 2 டைப்ஸ் நம்ம பார்த்தாச்சு, கிளாஸ் பேஸ்ட் அண்ட் ஃபங்க்ஷன் பேஸ்ட் பார்த்தாச்சு. கிளாஸ் பேஸ்ட இன்னொரு வகையாகவும் கால் பண்ணிப்பாங்க, அது வந்து ஸ்டேட்ஃபுல் காம்பனன்ட். அதே மாதிரி ஃபங்க்ஷனை வந்து ஸ்டேட்லெஸ்ன்னு சொல்லி கால் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டேட்டா வந்து உன்னை கேட்பான் இன்டர்வியூ, என்ன கேட்பான் அப்படின்னா ஸ்டேட்ஃபுல் காம்பனன்ட்னா என்னன்னு தான் கேட்பான். ஆனா அவன் கேட்கறது கிளாஸ் பேஸ்ட் காம்பனன்ட்னா என்ன அப்படின்னு. ஆனா அவன் டேர்ம்ஸ் மாற்றுவான். ஸோ அப்போ உங்களுக்கு தெரியணும்னா இந்த ஆக்சுவலி இந்த மாதிரி இருக்குன்றது தெரியணும். எதனால ஒரே கொஸ்டின் கேட்பான், எதனால கிளாஸ் பேஸ்டா ஸ்டேட்ஃபுல்னு சொல்லி கால் பண்றாங்க, அதுக்கு ஏன் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்பான். ஸோ அதனால தான் இந்த விஷயம்லாம் இப்போ நான் உங்களுக்கு தேரியா எடுக்கிறேன், தவிர்த்து வேற எந்த ஒரு யூஸ் கேஸ்க்கும் கிடையாது. ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் சொல்றது அண்டர்ஸ்டாண்ட் ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் இது உங்களுக்கு தேரி பார்ட், இன்டர்வியூவில் யூஸ் ஆகும். இது ரீகால் பண்ணி இந்த வீடியோஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோவில் உங்களுக்கு அந்த டேட்டான்றது இருக்குல்ல, அதனால். ஓகே, ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் முடிச்சிருவா இன்னைக்கு அப்படியே சேர்த்து. ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்களா, என்ன இருக்கு என்ன ஏது. நோட் மாடியூல்ஸ்னு ஒன்று இருக்கு, பப்ளிக்னு ஒன்று இருக்கு, எஸ்ஆர்சி. ஸ்டைல் ஷீட். ஆமா, உள்ள சொல்றேன். வேற ரெண்டுமே ஒன்றும் இல்லை. இப்போ பப்ளிக்ன்றது என்ன அப்படின்னா, ஆக்சுவலி இதுல வந்து வர இமேஜஸ் இது எல்லாமே வந்து உங்களுக்கு எங்க யூஸ் ஆகும் அப்படின்னா index.html யூஸ் ஆகும். இந்த index.html அது உள்ள கால் பண்ணியிருப்பாங்க. நீங்க இதுல பாத்தீங்கன்னா தெரியும், இதுல இருக்க ஃபேவ் ஐக்கான்லாம் இங்க யூஸ் ஆயிருக்கும். ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்கு தான். மற்றபடி இங்க இருக்க டேட்டா, இங்க இருக்க ஒரு திங் எல்லாமே இங்க தான் உங்களுக்கு யூஸ் கேஸ் வரும். ஸோ அதுக்காக தான் நீங்க இது இங்க கால் பண்ணாலும் சரி, இங்க கால் பண்ணாலும் பிரச்சனையே கிடையாது.
ஆனா நம்ம எஸ்ஆர்சிக்குள்ள தான் அசெட்ஸ்ன்ற ஃபோல்டர்ல நம்ம டேட்டா இருக்கும். பார்க்கலாமா? இப்போ ஆக்சுவலி நான் வந்து ஜேஎஸ்எக்ஸ்ன்றதை வந்து நான் சொல்லியிருப்பேன். ஜேஎஸ்எக்ஸ்ன்ற கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். இந்த ப்ரௌசர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ஜேஎஸ் லாங்குவேஜ் தான், ஆனால் ஜேஎஸ்எக்ஸ் எப்படி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது அப்படின்னு ஞாபகம் இல்லையா? அதாவது இந்த ஜேஎஸ்எக்ஸ் ப்ரௌசர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற லாங்குவேஜ் என்னன்னா ஜேஎஸ், ஓகேவா? ஆனால் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிற ஃபைல் ஃபார்மட் பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்எக்ஸ், ஜாவாஸ்கிரிப்ட் எக்ஸ்எம்எல். ஸோ அதை வந்து ப்ரௌசரால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது டேரெக்டாக, கரெக்டாக? ஸோ அப்போ எப்படி அதை டேரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு எனக்கு இங்கே ஷோ ஆகுது? அது எப்படி? அதுக்கு தான் அந்த ஒரு ஏதோ ஒன்று தான் என்ன நோட் மாடல்ஸில் ஒரு திங் இருக்குதான், ஆனால் அது என்ன? இது வந்து உங்களுக்கு இன்டர்வியூ. ஆமா, ஜேசான் இல்லை, நீங்க ஜேசானா அடுத்தபட்சம் அது. ஆமா, அது வேற மாதிரி இருக்கும், டோட்டலி டிஃப்ரெண்ட். அதோட அண்டர்ஸ்டாண்டிங் லாங்குவேஜுக்கு மூவ் பண்ணும். அதை இன்னும் வந்து அது பைசானா மாற்றி அது இன்னும் அது கம்ப்யூட்டர் லாங்குவேஜாக கன்வெர்ட் அடிக்கும். அது நிறைய இருக்கு அந்த மாதிரி. சரி, ஓகே. அது ஒன்றும் அது வந்து பேர்பிள்னு சொல்லி ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பாங்க, கேள்விப்பட்டு ஞாபகம் இல்லையா? பேர்பிள்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு ஆக்சுவலி. அது வந்து ஒரு டிரான்ஸ்பைலர்னு சொன்னேன். டிரான்ஸ்பைலர் அது கன்வெர்ட்டர் மாதிரி ஆக்சுவலி. அது என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த ஜேஎஸ்எக்ஸ்ன்ற கோடை வந்து ஜேஎஸ்ஸாக கன்வெர்ட் அடிச்சு அது ஜஸ்ட் ப்ரௌசருக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி அதை பண்ணோம். அதனால தான் ப்ரௌசர் வந்து ஈஸியாக அதை என்ன பண்ணோம்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரீட் பண்ணிட்டோம், ஓகேவா? ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நோட் மாடல்ஸ்குள்ளே தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கா, ஓகேங்களா? ஸோ இந்த பேபிள்ன்றது ஜஸ்ட் வந்து இதை வந்து இன்டர்வியூவில் கேட்பான், இது என்ன எப்படி அதை இது பண்ணிக்குது அப்படின்னு, ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து என்ன விஷயம் பண்ணுதுன்னா அந்த ஒரு திங் வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி இந்த நோட் மாடல்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு பேக்கேஜ் ரிலேட்டடான கோடு வந்து இதில் தான் இருக்கும். ஒரு லைப்ரரி ஒன்று இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா அந்த இன்ஸ்டால் பண்ணும்போது அதில் வர கோட் இருக்குல்ல, அந்த கோடு எல்லாமே இந்த நோட் மாடல்ஸ்குள்ளே தான் இருக்கும். அதுல இருந்து தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஜஸ்ட் இம்போர்ட் பண்ணி ரீயூஸ் பண்ணிப்போம், ஓகேவா? இப்போ எப்படி நம்ம ஒரு காம்பனண்ட்டை நம்ம கிரியேட் பண்ணிட்டு இன்னொரு காம்பனண்ட்ல நம்ம கால் பண்ணி ரீயூஸ் பண்றோமோ, அந்த மாதிரி நோட் மாடல்ஸ்ல இருந்து அந்த டேட் அந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆர் எனி திங் அதை நம்ம ஜஸ்ட் ரீயூஸ் பண்ணிப்போம், ஓகேவா? எல்லாமே இப்படி தான் ஒர்க் ஆகும் உங்களுக்கு. இப்போ நம்ம ஒரு ஆப் ஒன்று கிரியேட் பண்ணுறோம்ல, இதையே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரீயூஸ் பண்ணுற மாதிரியே மாற்ற முடியும். நீங்கள் வந்து லைப்ரரியாகவும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா என்பிஎம்ல போயிட்டு லைக் அப்லோட் பண்ணிக்கலாம், ரீயூஸ் பண்ணிக்கலாம் நீங்களே. அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, நிறைய இருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க, ஜஸ்ட் ஒரு கேல்குலேட்டர் கிரியேட் பண்ணிட்டீங்க, அந்த கேல்குலேட்டர் வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட்குள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், இன்டெகிரேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதை ஒரு லைப்ரரியாக மாற்றிட்டீங்கன்னா அது உள்ளே நீங்கள் அந்த லைப்ரரியை யூஸ் பண்ணி ஓகேவா? ஆனால் அது நிறைய வந்து காம்ப்ளிகேஷன்லாம் இருக்கும், அதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணி பக்காவாக பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேவா? இப்போ இந்த பப்ளிக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு பப்ளிக்ல தான் எப்பயுமே வந்து index.htmlன்றது அவைலபிளாக இருக்கும். ரூட் ஃபைல், ரூட் HTML ஃபைல் உங்களுக்கு, ஓகேவா? இதோ இருக்கா? ஆமாம், உங்களுக்கு HTML ஃபைல் வந்து இருக்கும். அகைன் வந்து இந்த லோகோலாம் வந்து சம் கேசஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி வரும், அவ்வளோதான். இந்த இதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க app.jsல. நான் அதை ரிமூவ் பண்ணிட்டேன், அது சுற்றிட்டு இருந்துச்சு பார்த்தியா ஒரு மாதிரி, அதெல்லாமே இதில் தான் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. டவுன்லோட் பண்ண ஆப் மாட் வெப் ஆப்பா டவுன்லோட் ஆகும் சார். வெப் ஆப்பா டவுன்லோட் ஆகும் சார். நீங்க ரன் பண்ணிட்டீங்க ரியாக்ட் பண்ணிட்டீங்க. ஆமா, டவுன்லோட் பண்ண வெப் ஆப்பா டவுன்லோட் ஆகும் சார். வெப் ஆப்பா? யூடியூப்ல நம்ம வெப் ஆப்பா வெப் அப்ளிகேஷன் அதை அப்படியே டவுன்லோட் பண்ணா நம்ம browserல சார் டெஸ்க்டாப் அப்ளிகேஷனா இருக்குங்க சார். ஜோரேம் சார், நான் டவுன்லோட் பண்ணி பார்க்குறேன். இதியா? மேல அந்த லோக்கல் ஹோஸ்ட் 3000 இருக்குல சார், ரைட் சைடு பாருங்க. இதா? அந்த கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் பண்ணி டவுன்லோட் ஆகுது சார். இது லோக்கல் ஹோஸ்ட்ல இன்ஸ்டாலா?
எனக்கு இதுலலாம் எதுவும் ஷோ ஆகலையே. அதுதான் லோக்கல் ஹோஸ்டா ரன் ஆகுது. ஆனா ஏன் அதுல வரல? என்னோட பெரிய ஃபைல்ல வரல, ஆப்ல வரல. வேணா ட்ரை பண்ணி. இது நான் இப்பதான் பாக்குறேன். இது இருக்கவே இருக்காது. இது இப்பதான் இருக்கு. அதான் ஒருவேளை ரியாக்ட் ஒண்ணுமே இல்லாதனால அது இருக்குதா என்னவோ. சேஞ்ச் பண்ணா அது மாட்டா. Facebook போனாலும் நம்ம ஃபைலை சேஞ்ச் பண்ணா அது மாட்டா. எதுலலாம் இல்லையே. சாட் சேஞ்ச் பண்ணாங்க. மாட்டாங்க. சரி ஓகே, ஒருவேளை லோக்கல் ஹோஸ்ட் 3000ன்றனால காமிக்குது. YouTubeல வருது பாருங்க சார். அது வந்து கிளிக் பண்ணி அந்த பேஜ் ஓபன் பண்ணுங்க. ஆமாடா, எல்லா வெப்சைட்லயும் வராது. வெப் அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வரும். நம்ம வாட்ஸ்அப்க்கு அப்ளிகேஷன். சரி ஓகே, ஃபைன் ஃபைன். அது ஒன்றும் இது இல்லை. எதுக்கு இது? இதோ பார்த்துட்டு இருந்தான். அதுக்கு எதை கேட்டீங்க? சரி ஓகே, ஃபோட்டோ ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம் நம்ம. ஸோ வந்து இண்டஸ்ட்ரியல் HTML ஃபைல் இங்கே தானே இருக்குது. இதை நான் இன்னும் உள்ளே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போனா இந்த வெப்சைட் போகும். சரி லிசன் பண்ணுங்க. சரி ஓகேவா? இப்போ இண்டஸ்ட்ரியல் HTML நான் உள்ளே இருக்கிறது நான் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இது பார்த்துக்கோங்க. இந்த favicon-ன்றது வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம்ல, இந்த ஐக்கான் வந்து ஆக்சுவலி அது இந்த இது ஓகேவா? ஸோ அந்த மாதிரி லோகோன்றது நம்ம app.jsல யூஸ் பண்ணியிருப்போம். manifest.json வந்து ஆக்சுவலி வந்து அது உங்களுக்கு அடிஷ்னல் பர்பஸ் தான். இந்த இண்டஸ்ட்ரியல் HTML யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி எனக்கு ஒன்றும் எக்ஸாக்டாக அது எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கானுன்றதுல ஐடியா இல்லை. சார் அந்த மெட்டா டேட்டான்ற மாதிரி இருக்கு. டேப்ல ஐகான் இருக்கு. டேப்லையா? டேப்ல ஐகான் குரோம். அவர் காமிச்சா அதான் ஃபைல்ல மேல வந்து ChatGPT பக்கத்துல ஐகான்ஸ்லாம் இருக்குல்ல, லோகோ மேல சார். இதா? ஆமா, அதுக்காக யூஸ் பண்றேன்னா manifest அந்த ஐகான். அதுதான் நம்ம favicon நம்ம ஸ்ட்ரைட்டா இங்கேயே கொடுத்துறோமே. இது நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணும்போது வந்து இந்த manifest.json வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ற மாதிரி இருக்கும். அவங்களே ப்ரொவைட் பண்றாங்க. ஓகே, காப்பி பண்ணி போடுறாங்க. ஆனா நான் இது நான் கொடுக்கலனாலுமே வந்து எல்லாம் ஒர்க் ஆகுமே. அது எப்படின்னா அந்த manifest.jsonன்றது இருக்குல்ல, அது வந்து இங்க பாத்தீங்கன்னா ஒரு கோட் இருக்கா, இந்த favicon ஆக்சுவலி இதனால அப்படியே ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் பண்ண முடியுமா அந்த மாதிரி எதனால? நீங்க வெப்சைட்டுக்கு ஏத்த மாதிரி வந்து கொஞ்சம் லோகோ சின்னதா இருக்குமா பெருசா இருக்குமா வந்து அது மாறும். ஓகே அந்த சைஸஸா? ஆமா. இப்போ வேற எதனா இதுல நம்ம சைஸ் பண்ண முடியாது. இப்போ நான் வந்து இந்த favicon-ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு லோகோ வாங்கியிருக்கேன். ஓகே. ஸோ இப்போ எனக்கு ஃபைலாக வந்து கொடுத்துட்டாங்க. அந்த ஃபைல் நான் சர்டிஃபிகேட் இந்த மேனிஃபெஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கேட்டகரியும் என்ன மாதிரி வந்துட்டு இது சைஸஸ் இந்த 4 பிக் இருக்கும். 4 பிக்கில் எந்த ஐக்கான் போய் பாருங்க. 32ல் இருக்கும். 16 எதுக்கு எங்க போய் உட்காரணும், எந்த மாதிரி உட்காரணும்னு சொல்லிட்டு இந்த இதெல்லாம் வந்து பேசுறாங்க. இங்க கோட் இருக்கு ஆக்சுவலி. இந்த கோட் ஆனா இது எப்படி ஆட்டோமேட்டிக்கா உட்காருமா? அவங்களே அது எனக்கு அதுதான் எனக்கே ஐடியா இல்லை. இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா இன்ஸ்டால் பண்ணும்போதே வந்துரும். இன்ஸ்டால் பண்ணும்போது செட்டப்லயே வந்துரும். செட்டப்லயே வந்துரும். பட் ஆனா அசெட்ஸ்லாம் நம்ம தானே சார் SRC கோட் உள்ள அசெட்ஸ். பார்க்கலாம், அது கொஞ்சம் ரிசர்ச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? ஸோ அது பார்க்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு நம்ம இது
சரி ஓகே, எஸ்ஆர்சி ஃபைல்ஸ்ல போகலாம். இப்போ எஸ்ஆர்சியில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா app.cssன்னு இருக்குல்ல. இப்போ எப்படின்னா நம்ம வந்து HTML CSSல பார்த்தீங்கன்னா ஒன்னொன்றுக்கு ஒரு CSS ஃபைல் கிரியேட் பண்ணுவோம்ல. இப்போ இதில் வந்து ஃப்ரேம் ஒர்க்ஸ் நம்ம யூஸ் பண்ணல, அதாவது CSSக்கு ஃப்ரேம் ஒர்க்ஸ் யூஸ் பண்ணல அப்படின்னா இங்கே நம்ம app.css தான் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுவோம்ல, அந்த மாதிரி. இப்போ வேணும் அப்படின்னா ஒரு காம்பனண்ட்டுக்கும் நீங்கள் செப்பரேட்டாக வந்து இந்த மாதிரி ஒரு ஃபைல், லைக் இப்போ ஒரு காம்பனண்ட் கிரியேட் பண்ணுறீங்கன்னா அந்த காம்பனண்ட்டை, இப்போ ஹெட்டர்னு ஒரு காம்பனண்ட் கிரியேட் பண்ணுறீங்கன்னா header.cssன்னு நீங்கள் ஒரு காம்பனண்ட்டை கிரியேட் பண்ணி லைக் அதை நீங்கள் CSSக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அது அஃபெக்ட் ஆகாது ஆக்சுவலி, அது ரெண்டுத்துக்கு மட்டும் அந்த CSS வந்து ஒர்க் ஆகும். அதே மாதிரி ஃபூட்டருக்கு, அந்த மாதிரி பாடிக்கு, அந்த மாதிரி நீங்கள் ஹோம் பேஜ், ஆனால் ஒன்றுத்துக்கும் நீங்கள் மாற்றினீங்க உங்களால் வந்து CSS அந்த மாதிரி தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மெயினாக எல்லாத்துக்கும் மெயினாக வந்து index.js இருக்குல்ல. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா index.js இருக்குல்ல, இதில் வந்து index.cssன்ற ஒரு CSS ஃபைல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா இந்த index.js கீழே வர எல்லா ஃபைல், எல்லா காம்பனன்ட்ஸ் இருக்குல்ல, அந்த எல்லா காம்பனன்ட்ஸுமே நீங்கள் இங்கே CSS இருக்குங்க எல்லா இடத்துலையுமே அஃபெக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஹையாரிட்டி அது மேலே இருக்குது, இது கீழே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து பேரண்ட் ரவுட் ஃபைல் மாதிரி உங்களுக்கு. இப்போ index.cssன்றது உங்களுக்கு எப்படி அப்படின்னா ரவுட் ஃபைல். இப்போ ஒரு ஃபாண்ட்லாம் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா எல்லா காம்பனண்ட்டுக்குமே உங்களுக்கு அது ரிஃப்ளெக்ட் ஆகணும்னா நீங்கள் இந்த இடத்துல அந்த ஃபாண்ட்டை வந்து கொடுத்தீங்கன்னா போதும், அது எல்லா காம்பனண்ட்லையும் உங்களுக்கு என்ன ஆகும்னா ரிஃப்ளெக்ட் ஆகிடும். ஓகேவா? ஒரு காம்பனண்ட்டுக்கு போயிட்டு நீங்கள் இதுக்கு இந்த ஃபாண்ட்டு அதுக்கு இந்த ஃபாண்ட்டுன்னு கொடுக்காம நீங்கள் பேரண்ட்டாக ஒரு ஃபைல் இருக்குது CSS ஃபைல், அதுதான் index.css. ஸோ இதில் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்தீங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு எல்லா காம்பனண்ட்ஸ் குளோபல் மாதிரி குளோபலாக உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா எல்லா காம்பனண்ட்லேயுமே வந்து அது உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இதே தான் இப்போ app.jsக்கு தனியாக ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன் app.cssன்னு. ஸோ அதே மாதிரி app.test அப்படின்னா என்ன அப்படின்னா டெஸ்டிங் பர்பஸ். லைக் நம்ம ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படின்னா டெஸ்டிங்கும் வந்து யூனிட் டெஸ்ட் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு நம்ம ஜஸ்ட்ன்ற ஒரு லைப்ரரி யூஸ் பண்ணி என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபங்க்ஷனல் டெஸ்டிங்லாம் நம்மளே பண்ணுவோம். ஓகேவா? டெஸ்ட் கேசஸ்லாம் எழுதி நம்ம சைட்லேருந்து ஒரு டெஸ்டிங் ஒன்று நடக்கும். அந்த ஒரு விஷயத்துக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த app.test.js யூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதுவும் வந்து இன்பில்டாக உங்களுக்கு செட்டப்லேயே வந்து வந்துடும், இன்ஸ்டால் பண்ண உடனே செட்டப்லேயே வந்துடும். அதே மாதிரி index.js, இப்போ index.jsல மட்டும் என்ன இருக்குன்னு சொல்கிறேன் பாருங்க, இதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த ரிப்போர்ட் வெப் வைட்டல்ஸ்ன்னு இருக்குல்ல, இது வந்து பெர்ஃபார்மன்ஸை வந்து நம்ம ஆக்சுவலி வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு. இப்போ பெர்ஃபார்மன்ஸ் வைஸில் வந்து எப்படி இருக்குது நம்ம ஆப் அப்படின்றத நமக்கு அது ரிசல்ட் மாதிரி ஆக்சுவலி தரும். இதை நான் இதுவரை யூஸ் பண்ணது இல்லை, பட் அந்த பர்பஸ்ன்றது அதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த இதுவே நான் யூஸ் பண்ணுறேன். கிரியேட் ரியாக்ட் ஆப்பில் நான் ஆப்பே கிரியேட் பண்ணுறது கிடையாது. ஓகேவா? ரைட் ஆப்பில் தான் நம்ம வந்து கிரியேட் பண்ணுவோம். இங்கே போட்டிருப்பானுங்க பாருங்க, இஃப் யூ வாண்ட் டு ஸ்டார்ட் மெஷரிங் பெர்ஃபார்மன்ஸ் இன் யுவர் ஆப் பாஸ் எ ஃபங்க்ஷன் டு லாக் ரிசல்ட்ஸ் அப்படின்ற மாதிரி போட்டுருக்கு பாருங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிசல்ட்ஸை கூட லாக் பண்ணி எந்த லெவலில் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். இதெல்லாம் வந்து டெஸ்டிங் பண்ணுறவங்களுக்கு அது யூஸ் கேஸ் இருக்கும். நம்ம எதாவது டெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு யூஸ் கேஸ் இருக்கும். ஒயிட்டில் கிடையாது, ஒயிட்டில் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுவான். இது இங்கே மெயினாக நமக்கு என்ன நீடு என்ன தேவை எங்கே இருக்கோ அதை மட்டும் தான் வச்சுருப்பாங்க. எல்லாம் அடிஷ்னல் பர்பஸ்லாம் தான் அதை வச்சுருவோம். ரியாக்ட் வந்து எல்லாமே வச்சுருப்பான், ரியாக்டே கொடுக்கறதுனால. ஸோ வந்து இப்போ உங்களுக்கு அதனால தான் வந்து ரிப்போர்ட் வெப் வைட்டல்ஸ்ன்றது ஒரு திங் இருக்குது. ஓகேங்களா? அப்புறம் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த app.jsன்னு இருக்குல்ல, இந்த app.js இதை வந்து ஜஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா index.jsல இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அப்புறம் index.css இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ரியாக்ட் டோம் அண்ட் ரியாக்ட் இங்கே மட்டும் நான் வந்து சொல்கிறேன். இதெல்லாம் வந்து கன்ஃபியூஸ் ஆகணும்னா அதை நான் எடுத்துடுறேன். ஓகேவா? இந்த ரிப்போர்ட் வெப் வைட்டல்ஸ்லாம் நான் எடுத்துடுறேன். இந்த செட்டப் டெஸ்ட் இந்த ஜஸ்ட் இதெல்லாம் வந்து நான் எடிட் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போ என்ன இருக்கு அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா index.html தானே வந்து ரூட் ஃபைல் நான் சொல்லியிருக்கேன், ரூட் HTML ஃபைல்னு.
இப்போ index.jsன்றது தான் JS ஃபைல் ஆக்சுவலி. இப்போ நம்ம வந்து எப்படி HTML JSல செப்பரேட்டா ஒரு ஃபைல் வச்சிருக்கோமோ அதே தான் இங்கே நம்ம வச்சிருக்கோம். செப்பரேட்டா HTML ஃபைல் இருக்கு, செப்பரேட்டா CSS ஃபைல் இருக்கு. செப்பரேட்டா இருக்க CSS ஃபைல் தான் இந்த index.css. ஓகேங்களா? அதே மாதிரி JSக்கு ஒரு ஃபைல் இருக்கு, அதுதான் index.js. ஓகேங்களா? இதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த React DOMல நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ரூட் எலிமெண்ட்டை நம்ம கிரியேட் பண்ணணும். அதுல ஒரு மெத்தட் வச்சிருக்காங்க, கிரியேட் ரூட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வச்சுட்டு இதுல எதை நம்ம ரூட் எலிமெண்ட்டா கொடுக்க போறோம் அப்படின்னா div எலிமெண்ட் தான். அது எதுல இருக்கு அப்படின்னா document.getElementById. இது வந்து நான் ரூட்னு கொடுத்துருக்கேன். இந்த ரூட் நான் எங்க கொடுத்துருப்பேன் அப்படின்னா இந்த index.html பாத்தீங்க அப்படின்னா இங்க ஐடி வந்து ரூட்ன்றதை கொடுத்துருப்பேன். ஸோ என்ன நடக்கும் அப்படின்னா இங்க நான் வந்து டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணியிருப்பேன். டாக்குமெண்ட்னா ஸோ வந்து நான் இங்கே இதை தானே கொடுத்துருப்பேன். ஸோ வந்து இதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணோம் அப்படின்னா இது கூட சேர்த்து இது உள்ள இருக்க ஃபைலை வந்து அது வந்து லைக் ரெண்டர் பண்ணும். அது எப்படின்றது மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு வேரியபிளில் ரூட்டுன்ற வேரியபிளில் இந்த React DOM.create route-குள்ள இந்த document.getElementById கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம கன்சோல் போட்டு கூட பார்க்கலாம் என்ன இருக்கு அப்படின்னு. ஃபர்ஸ்ட் இங்க கன்சோல் ஒர்க் ஆகுமான்னு தெரியல. இங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வருதா, சம் அந்த டேட்டாஸ்லாம் இருக்கு இதுல. அந்த ரூட் எலிமெண்ட், கண்டெய்னர் இன்ஃபோ, div ரூட், அது எதுன்னு சொல்லி நிறைய நமக்கு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு இது உள்ள. ஓகேவா? ஸோ இதுதான் என்ன பண்ணுது அப்படின்னா இது நமக்கு அண்டர்ஸ்டாண்டபிள் கிடையாது, ஆனா இந்த root.renderன்ற மெத்தட்க்கு அண்டர்ஸ்டாண்டபிள். ஸோ அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ரூட்டுக்குள்ள எனக்கு ரெண்டர்ன்றது ஒன்று இருக்கும். ரெண்டர்ன்றது இருக்கா, இதுலயே நம்ம கொடுத்து பார்ப்போம். பாத்தீங்களா? ரெண்டர்ன்றது கொடுத்தோம்னே எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஆக்சுவலி அது ரிட்டர்ன் பண்ணிடுச்சு. ஓகேவா? இப்போ இது உள்ள நான் என்ன பண்றேன்னா இந்த ரெண்டர்ன்றது இருக்குல்ல அதுக்குள்ள நான் வந்து ஒரு h1 கிரியேட் பண்றேன். ஓகேவா? எனக்கு ரீட் ஆகல ஆக்சுவலி. கன்சோல் இல்ல, அது கொடுத்திருந்தா இப்போ இங்க எப்படி ரெண்டர் ஆகுதோ அந்த மாதிரி இது இங்கேயும் ஆகும்னு நினைச்சேன். பட் என்ன மேட்டர்னா இப்போ இது வந்து எதுக்கு பதிலா ஒர்க் ஆகும் அப்படின்னா இந்த index.html இருக்குல்ல இதுக்கு பதிலா வந்து அது உங்களுக்கு வந்து இப்போ ரூட் எலிமெண்ட்டுக்குள்ள உங்களுக்கு இந்த app.jsன்றது ரன் ஆகும். ஸோ அந்த மாதிரி கொடுத்து பார்த்தேன், எதுவும் எடுத்துக்கல. சைல்டா சொல்றேன் உங்களுக்கு, ஜஸ்ட் நான் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்கு தான் பண்றேன். React ஸ்ட்ரிக்ட் மோட்னா என்ன அப்படின்னா லைக் டெவலப்மெண்ட் பர்பஸ் இருக்கிற வரை உங்களுக்கு இந்த React ஸ்ட்ரிக்ட் மோட் யூஸ் பண்றது ஒரு பெஸ்ட் வே தான். உங்களுக்கு கம்பைலிங்னா ரெண்டு தடவை நடக்கும். கம்பைலிங்னா செக் பண்ணது இல்லை, அந்த கோடை வந்து ஒரு தடவை செக் பண்ணி உங்களுக்கு ஒரு அவுட்புட் கம்பைலிங் பண்ணி உங்களுக்கு யூஐல வந்து ரெண்டர் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு ட்வைஸ் த டைம் உங்களுக்கு ஆகும். இப்போ ஒரு JS ஒரு லாஜிக் எழுதுறீங்கன்னா அந்த லாஜிக் வந்து உங்களுக்கு 2 தடவை அதை கம்பைல் பண்ணி கரெக்டானதை வச்சு உங்களுக்கு அவுட்புட் வந்து அது கொடுக்கும். இதே ஸ்ட்ரிக்ட் மோட் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு டைம் தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த கம்பைலிங்கிறது உங்களுக்கு ஆகும். ஸோ அந்த மாதிரி. ஓகேவா? நான் அதை காமிக்கிறேன் வேணா. இப்போ இதை நான் இந்த Android.js உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றப்ப நான் அதை உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? இப்போ வந்து இந்த root.renderக்குள்ள நான் வந்து app.js இப்போ நான் இதை எடுத்துடுறேன். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு காம்பனன்ட் நம்ம இங்க எப்படி கால் பண்ணுவோம் அப்படின்னா லைக் இந்த மாதிரி தான் ஒரு இமேஜ் டேக் நீங்க கால் பண்ணுவீங்களா, செல்ஃப் என்க்ளோசிங் டேக்னு சொல்லுவோம்ல நம்ம. ஸோ அந்த மாதிரி நம்ம இங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா கால் பண்ணுவோம். நார்மலா ஒரு காம்பனன்ட் நம்ம எப்படி கால் பண்ணோம்னா இந்த மாதிரி கால் பண்ணுவோம். இல்லை அப்படின்னா நம்ம இப்படியும் கால் பண்ணலாம். பட் இது நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம், அதை எங்க யூஸ் பண்ணுவோன்றதை நம்ம மெயினா அதுக்கப்புறம் பார்ப்போம். ஓகேவா? பட் இப்போதைக்கு வந்து நம்ம யூஸ் பண்ண போறது இந்த மாதிரி செல்ஃப் என்க்ளோசிங் போட்டு இப்படி கொடுக்குற மாதிரி. ஓகேவா? எங்க நம்ம டபுள் லைக் நார்மலா நம்ம டவுட்டா? ஓகே அப்படியா? ஓகே
ஸோ இந்த ஆப்ன்றது வந்து ஜஸ்ட் நீங்க என்ன அப்படின்னா இங்க நான் பாத்தீங்கன்னா தெரியும், இங்க இம்போர்ட்னு கொடுத்துட்டு ./ன்னு கொடுத்து இந்த டைரக்டரி SRC-க்குள்ள தான் அதுவுமே இருக்கு. ஸோ ./ கொடுத்து நான் அந்த ஆப்ன்ற காம்பனண்ட்டை நான் ஸ்ட்ரைட்டா எடுக்கணும். நம்ம ஃபர்தரா பார்க்கலாம் என்னென்ன ஏதுன்ட்டு. ஸோ இப்போ இந்த ஆப்ன்றதை நான் கொடுத்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு இங்க அந்த காம்பனண்ட் ரெண்டர் ஆயிருக்கு. இப்போ இங்க வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்க வந்து நான் H1 கொடுக்குறேன்னு வச்சுக்கோ, எனக்கு இப்போ இது ரெண்டர் ஆகும். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரைட்டா உங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னா இந்த எலமெண்ட்ஸ்ல போய் பாருங்க, இந்த டிவைடி ரூட்னு இருக்கா, அதுக்குள்ள உங்களுக்கு ஒரு சைல்டா இது உங்களுக்கு ஒரு ரைட் ஆகும். இன்னொரு என்ன மேட்டர்னா இது சைல்டா பிகேவ் ஆகுது இல்ல. இப்போ அதே மாதிரி இப்போ இதுக்குள்ள நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு H1 இப்படி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அது வந்துட்டு இது போகும். பாருங்க தெரியுதா? டபுள் ரெண்டர் ஆகுது. ஆமா, டபுள் ரெண்டர்ன்றது தவிர்த்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இதுதான் ரீட் பண்ணும், டாக்குமெண்ட் ரீட் பண்ண உடனே அது ஓவர் ரைட் பண்ணும். ஓவர் ரைட்னா அந்த ஐடிக்குள்ள இருக்கிறதுக்கு பதிலாக என்ன பண்ண அப்படின்னா நீ இந்த H1 போயிட்டு ரைட் பண்ண, அது வந்து ரியாக்ட் பண்றான், ரியாக்ட் டோம் வச்சு அவன் பண்றான், அப்டேட் பண்றான். ஓகேங்களா? ஸோ ஆனா மோஸ்ட்லி நம்ம இந்த மாதிரி கொடுக்க மாட்டோம், இதுலலாம் நம்ம கிரியேட் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? ஸ்ட்ரிக்ட் மோட் வந்து எதுக்குன்றத நான் இப்போ சொல்றேன். நாம்டேஜ்க்குள்ள போனோன்னே உங்களுக்கு சொல்றேன். இப்போ அதனால தான் இப்போ நம்ம இதுக்கு இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரெயிட்டா இங்கேயே நம்ம எந்த காம்பவுண்டை கொடுக்குறோமோ ஸ்ட்ரெயிட்டா சொல்றேன் பாருங்க, இப்போ எந்த காம்பவுண்ட் இங்க நம்ம கொடுக்குறோமோ அந்த காம்பவுண்ட் தான் உங்களுக்கு பேரண்டா இருக்கும். ஆக்சுவலி இப்போ இருக்கிறதுலே பேரண்ட் எது அப்படின்னா இந்த index.html தான் பேரண்ட். ஓகேவா? அதுல இந்த div_id rootன்னு இருக்குல்ல, இதுதான் பேரண்டான எலமெண்ட். இதுக்கு அப்புறம் வர எலமெண்ட் தான் உங்களுக்கு app.js. அதாவது இப்போ நான் கொடுக்க போறது app.js. இப்போ நான் இதுல போய் பார்த்தேன் அப்படின்னா இது இருக்கா. ஸோ இப்போ எனக்கு இப்போ என்ன இருக்கும், என்னவா இருக்கும், அலோன் வந்துருக்கும். எலமெண்ட்ல எப்படி ஆட் ஆயிருக்கும், H1 இங்க கொடுக்கலையே, கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஆட் ஆயிருக்கும். அந்த ஐடிக்குள்ள எனக்கு டிவ் கிளாஸ் நேம்ன்றது அலோ, இது ஒரு காம்பனண்ட். ஆனா என்னவா ரிட்டர்ன் பண்ணிருக்கு, வெறும் ஒரு எலமெண்ட் தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ வந்து உங்களுக்கு காம்பனன்ட்ஸா இருந்தாலுமே என்ன ரிட்டர்ன் பண்ண அப்படின்னா உங்களுக்கு எலமெண்ட் தான் ரிட்டர்ன் பண்ணும். ஆப் தான் காம்பனண்ட். அதுதான் இப்போ நான் காமிக்கிறேன் காம்பனண்ட்டை ஃபர்ஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நார்மலாக வந்து ஆரோ ஃபங்க்ஷன்ஸ் தான் நம்ம மோஸ்ட்லி வந்து காம்பனண்ட்ஸை கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு ஃபங்க்ஷன் பேஸ்டு பார்ப்போம். நார்மலாக நீங்கள் ஃபங்க்ஷன் வச்சு கூட கிரியேட் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஆப்னு வச்சுக்கோங்க. இப்போ இவ்வளோதான், ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியாச்சா நான். இப்போ இது எப்படி காம்பனண்ட்டாக ஆகும் அப்படின்னா எப்போ ஒரு ஃபங்க்ஷன் உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து ஒரு எலமெண்ட்டை ரிட்டர்ன் பண்ணுது அதுதான் காம்பனண்ட். எப்போ ஒரு ஃபங்க்ஷன் ஒரு எப்படி சொல்றது, ஒரு கால்குலேஷன் ஒரு ஜஸ்ட் ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணா அது ஃபங்க்ஷன்ஸ். ஆனால் எப்போ ஒரு ஃபங்க்ஷன் உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து எலமெண்ட்டை பண்ணுதோ அது காம்பனண்ட். இப்போ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இதுல ஒரு H1 கொடுத்தேன் அப்படின்னா இப்போ என்னது இது ஒரு காம்பனண்ட். ஸோ என்ன காம்பனண்ட் அப்படின்னா ஃபங்க்ஷன் பேஸ்டு காம்பனண்ட். ஓகேவா? அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேவா? விடு ஒரு ஃபர்ஸ்ட் ஏதோ நான் அடுத்தடுத்து பழகிட்டேன். ஓகேவா? ஸோ வந்து இப்போ லெவல்ன்றது இப்போ பார்த்தீங்கன்னா இங்க எனக்கு எதுவுமே இதாகல. என்ன மேட்டர்னா இப்போ நான் இந்த ஃபங்க்ஷனை இம்போர்ட் பண்ணிட்டேன், இங்க எக்ஸ்போர்ட் பண்ணல. ஸோ இப்போ நான் இங்க எக்ஸ்போர்ட் பண்ணி ஆகணும். அந்த எக்ஸ்போர்ட்ன்றதை தனியா எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் அதான் தனியா எடுக்கிறேன். டிஃபால்ட் எதுக்கு, நார்மல் எக்ஸ்போர்ட் எதுக்கு அப்படியா? நீ பார்க்கலையா? ஓகேவா? ஸோ வந்து இப்போ ஒரு ஃபங்க்ஷன் பேஸ்ட் காம்பனண்ட் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இதுல இவ்வளவுதான் சின்டாக்ஸ்.
ரிட்டர்ன் நீங்க ஒரு எலமெண்ட் ரிட்டர்ன் பண்ண போறீங்க. இங்க மேல வந்து ஃபங்க்ஷன்ஸ் எழுதிப்பீங்க. இப்போ இங்க மேல என்ன பண்ணலாம் அப்படின்னா நானு get var get const var அந்த மாதிரி சம்திங் போட்டு இப்படி நான் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த டேட்டாவை இப்போ இதில் எப்படி நான் ஒரு வேரியபிளை நான் கால் பண்ணிக்க முடியும்னா கேர்லி பிராக்கெட் போட்டு தான் என்னால் கால் பண்ணிக்க முடியும். ஸ்ட்ரெயிட்டாக நான் வேற இன்னும் போட்டுனா அது ஒரு கண்டென்ட்டாக எடுத்துக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து கேர்லி பிராக்கெட் போட்டுட்டு எதுவுமே அப்படிலாம் ஆகாது. அது வந்து எலிமெண்ட்குள்ள எப்பயுமே வந்து அதை எப்படி இப்போ இது ஆப்ஜெக்ட் கிடையாதுல்ல. ஸோ அதனால் ஸ்ட்ரெயிட்டாக ரீட் பண்ணிட்டோம். அது ஆப்ஜெக்டாக இருந்தால் ரீட் பண்ணாது, ஆப்ஜெக்ட்னு எரர் அடிச்சிடும். ஆப்ஜெக்டாக இல்லை அப்படின்னா டெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக அது இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துரும். நார்மலா இருந்தாலும் அது ஆப்ஜெக்ட்டா மாத்திருப்பேன், வேர்ன்றதுக்கு கீ அண்ட் வேல்யூவா மாத்திருக்கல. அப்படிலாம் மாத்தாது, எலிமெண்ட் குள்ள போறனால எலிமெண்ட் குள்ள போறனால அவங்களுக்கு தான். ஓகேவா? ஸோ அப்போ இங்க என்ன நடக்கும்னா மேலே தான் உங்களுக்கு டோட்டலாக ஜேஎஸ்கான கோடு எல்லாமே எழுத போகிறதுன்னா இந்த ரிட்டனுக்கு மேலே எல்லாமே ஜேஎஸ்கான கோடு. இப்போ நான் இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா கன்சோல் போட்டு அராயின் போட்டு போட்டேன்னா எனக்கு இங்கே கன்சோல் அதுதான். ஸோ அந்த மாதிரி இப்போ நீங்கள் இங்கே என்ன பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதில் என்ன ஜேஎஸ் ரிலேட்டட்ல எல்லாமே உங்களுக்கு இங்கே ஒர்க் ஆகிடும். இங்கே ரிட்டர்னில் என்ன பண்ண போறீங்கன்னா நீங்கள் என்ன விஷயம் மேலே பண்ணுறீங்களோ அதை பண்ணிட்டு ஜஸ்ட் ரிட்டர்ன் மட்டும் இங்கே பண்ண போறீங்க. ஓகேவா? ஒன்றுமே வந்து இது போக போக உங்களுக்கு ஒன்றுமே எப்படி இருக்கும் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் யூஸ் கேசஸ்லாம் வருது, எங்கெங்கெல்லாம் எப்படி யூஸ் பண்ண போகிறோம் என்ன ஏதுன்றதை டீட்டெயிலாக நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ இதே வந்து நான் ஒரு கிளாஸ் அப்ரோச் கொடுக்கணும் அப்படின்னா கிளாஸு இது அப்படியே நான் இது பண்ணிக்கிறேன். இல்லை 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 ஒரே நிமிஷம். இன்னும் ஒரு திங் நான் இப்போ சொல்லிவிடுன்னு நினச்சேன். இது மட்டும் சொல்லிடுறேன். அந்த பையன் கேட்டேன். இப்போ வந்து இந்த கன்சோல்னு இருக்குல்ல, நான் சொல்லியிருந்தேன்ல இந்த ரியாக்ட் ஸ்ட்ரிக்ட் மோடுன்னு சொல்லிட்டு. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஸ்ட்ரிக்ட் மோட் இப்படி வச்சுட்டு இப்போ இது உள்ள நான் என்ன பண்ணுறேன்னா இந்த app.js கால் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு இந்த கன்சோல் பார்த்தியா டபுள் டைம் வந்து. ஸோ அது கம்பைலிங் வந்து உனக்கு ஒரு தடவைக்கு 2 தடவை அதை செக் பண்ணிட்டு எரர் இருக்கா இல்லையான்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி இது டெவலப்மெண்ட் பர்பஸ்க்கு உனக்கு நல்லா இருக்கும். மற்றபடி வேற எந்த யூஸ் கேஸும் கிடையாது, வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா ரெண்டர் ஆகாது, கம்பைலிங் ஆகும். ஸ்டிக் மோட் क्वेश्चन யார் சார் எடுத்தா? ஸ்டிக் மோட்னா என்னன்னு சொல்லி கேட்டாங்க. சார் சொன்னதுக்கு அப்புறம் தான. சரி ஓகே ஓகே. ஆக்சுவலி வந்து நான் சொல்கிறேன் என்னென்னு, ஃபஸ்ட் இப்படி வரா இப்படி இது பண்ண மாட்டோம். எக்ஸ்டென்ஸ் ரியாக்ட் டாட் காம்போனன்ட் இப்படியும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டர் அதுக்குள்ள வந்து ரிட்டன் அதுக்குள்ள வந்து ஓகேவா. இப்போ ரியாக்ட் மட்டும் இது என்ன பண்ணோம் அப்படின்னா இம்போர்ட் பண்ணணும். சேம் ஆஸ் இப்போ வந்து இப்படி நம்ம எப்படி ஃபங்க்ஷன் பேஸ்டு பண்ணமோ அதே தான் இங்கேயுமே. ஆனால் இங்கே ஒரு புதுசாக ஒரு திங் வந்திருப்பான். யார் அப்படின்னா இந்த ரெண்டர். ஓகேங்களா. இந்த ரெண்டருக்குள்ளே தான் என்ன வரும் அப்படின்னா இந்த ரிட்டர்ன்றது வரும் உங்களுக்கு. இந்த ரெண்டர் கீழே தான் உங்களுக்கு இங்கே கன்சோல் டாட் லாக் ஜேஎஸ் திங்ஸ் எல்லாமே இங்கே வரும். ஆனால்
இந்த இது இருக்குல்ல மேல, இது எல்லாமே வந்து இந்த கன்ஸ்ட்ரக்டர் சூப்பர் இன்னொரு ஃபங்க்ஷன்ல இருந்து இந்த டேட்டா உங்களுக்கு கெட் பண்றது. ஆமா, இப்போ இங்க எக்ஸ்டென்ஷன் உங்களுக்கு நார்மலா ஐடியா இருக்கும், கிளாஸ் ஐடியா இருக்குல்ல. ஸோ அப்போ என்ன பண்ணுதுன்னா, இது உள்ள இருக்க மெத்தட்ஸ், இது உள்ள இருக்க அந்த டேட்டாலாம் எடுத்து உள்ள இழுத்துக்குதுன்னு சொல்லல, இது உள்ள உங்களுக்கு கெட் ஆயிடும் ஆக்சுவலி. அதுதான் அந்த இன்பில்ட் மெத்தட்ஸ். அதுதான் அந்த இன்பில்ட் மெத்தட்ஸ். ஸோ அப்போ என்ன பண்ணுன்னா, இப்படி கொடுத்துட்டனால எனக்கு இது உள்ள என்னன்னா டிஸ்டார்ட்னு கொடுத்தாவே, இப்போ இது உள்ள வராது, டிஸ்டார்ட்னு கொடுத்தாவே இது உள்ள எனக்கு எல்லாமே மெத்தட்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கும். இந்த மெத்தட்ஸ் எல்லாமே எப்படி அவைலபிள்னா, இந்த காம்பனன்ட்ஸ் எக்ஸ்டென்ஸ் பண்ணதுனால. ஓகேவா? ஸோ அப்படி சொல்றேன். ஸோ இதனால தான் வந்து கிளாஸ் பேஸ்ட் காம்பனன்ட் எல்லாமே இன்பில்டாவே அவைலபிளா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த ரெண்டர் வந்து அந்த ரியாக்ட் டாட் காம்பனன்ட்ஸ் உள்ளது வருது அந்த ரெண்டர். இந்த ரெண்டரா? ஆமா, ரெண்டர் நார்மல் தான். அதுக்குள்ளேயே ஸ்ட்ரெயிட்டா அவைலபிலிட்டியா இருக்கு. நான் திஸ்லாம் போட்டு ரெண்டர்னு கால் பண்ணாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாவே ரெண்டர்னு கொடுக்கலாம். ஃபங்க்ஷன் தான். ஆனா கிளாஸ் பேஸ்ட் அப்ரோச் நல்லா இருக்கும் பார்க்கணும். அது வந்து இப்போ அப்படின்னு இல்லை, பழைய திங்ஸ்லாம் வந்து கிளாஸ் பேஸ்ட்ல தான் பண்ணிருப்பாங்க. இன்னும் பழைய கோட்லாம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னு. ஸோ அதனால இன்னும் இல்லைன்னா உங்களுக்கு டச் உங்களுக்கு கஞ்சிடும். இப்போ நீ கிளாஸ் பேஸ்ட் ட்ரை பண்ணா ஒரே பெனிஃபிட்னா, வேற எதனா நீங்க ஒரு ப்ரோக்ராம் லாங்குவேஜ் படிக்கிறப்போ உங்களுக்கு அது கொஞ்சம் லிங்க் ஆகும். அது ஒண்ணுதான். இப்போ அது என்ன பண்ணிட்டான், ஃபங்க்ஷனே ஃபுல்லா மூவ் ஆயிடுச்சுனால அது இன்னும் நல்லா இருக்கும், ஈஸியா இருக்கும். ஃபங்க்ஷன் பேஸ்ட் நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம்னு தோணும். கிளாஸ் பேஸ்ட்ல இன்னும் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டா இருக்கும் ஃபீல் ஆகும். இப்போ இங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸே கேட்டு பாருங்களேன், ரெண்டு சின்டாக்ஸ் இருக்கு, ரெண்டுத்துல எது ஈஸியா இருக்குன்னா இதுதான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒருத்தவங்களோட ப்ரிஃபரன்ஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ வந்து இந்த டிஸ்டார்ட்னு போட்ட உடனே இப்போ இதுல இருக்க மெத்தட்ஸ் எல்லாமே எனக்கு இதாயிடும். இப்போ நார்மலா நீங்க ஒரு கிளாஸ் காம்பனன்ட் கிளாஸ் ஃபங்க்ஷன்ஸ் கிரியேட் பண்றீங்கன்னா, இப்போ கிளாஸ் கிரியேட் பண்றீங்கன்னா, இப்போ இந்த கிளாஸ்ல இருந்து இந்த கிளாஸ், அதாவது பேரண்ட் கிளாஸ்ல இருந்து ஒரு சைல்ட் கிளாஸ் நீங்க எக்ஸ்டென்ஸ் பண்றீங்கன்னா, அதுல நீங்க என்னென்னலாம் கொடுத்துருக்கீங்க அதை நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். அதே தான் இங்க எதுவுமே பண்றோம், வேற எதுவுமே கிடையாது. ஸோ இதுல தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிஸ்டார்ட் ஸ்டேட்ன்றதுலாம் இங்க உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். இன்னும் நிறைய உங்களுக்கு ப்ராப்ஸ் நிறைய உங்களுக்கு அவைலபிள் இருக்கும். ஸோ அதெல்லாம் தான், மற்றபடி வேற எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஒன்றும் இதில் கன்ஸ்ட்ரக்டர் சூப்பர்லாம் இருக்கு. அதான் இப்போ நம்ம பார்க்க போகிறதில்ல, நம்ம ஃபோதெல்லாம் ஆனால் பார்க்குறப்போ அது பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து இந்த ரெண்டுத்துக்கான சின்டாக்ஸ் ஆக்சுவலி. ஓகேண்ணா. ஒரு காம்பனன்ட், இப்போ இன்னொரு மேட்டர் என்னன்னா, இது காம்பனன்ட்னா என்னன்ற இன்னும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஃபங்க்ஷன் பேஸ்டு காம்பனன்ட், இது கிளாஸ் பேஸ்டு காம்பனன்ட்றாங்கல்ல. காம்பனன்ட்னா என்னன்னா, இங்க நம்ம ஒரு ஃபைல் கிரியேட் பண்றோம்ல, அதுதான் காம்பனன்ட். அது உள்ள இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன், அதுக்குள்ள இருக்கிற ஒரு கிளாஸ், அந்த காம்பனன்ட்ல இருக்கறனால தான் அது ஃபங்க்ஷன் பேஸ்டு காம்பனன்ட், கிளாஸ் பேஸ்டு காம்பனன்ட் சொல்லி கால் பண்ணுவாங்க. ஓகேவா? காம்பனன்ட்னா ஆக்சுவலி இது உள்ள நம்ம யூஸ் பண்றோம் பாத்தீங்களா, மல்டிபிளா எல்லாமே ஒரு பிளாக்கா ஒன்று சேர்த்து வச்சுக்குதுல்ல, அதுதான் காம்பனன்ட். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரி நீங்க செப்பரேட்டா ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னாவே அது வேற காம்பனன்ட், இது வேற காம்பனன்ட். ஒரு காம்பனன்ட்ல நீங்க எத்தனை ஃபங்க்ஷன்ஸ் எத்தனை கிளாஸ் வேணா கிரியேட் பண்ணிக்கலாம், ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இப்போ இந்த ஆப் ஒன்றுன்னு இருக்குல்ல, இந்த ஆப் ஒன்றுன்றதை நான் வந்து இங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட்டா ஆப்னு வச்சுக்கிறேன். வச்சுட்டு இங்க நான் என்ன பண்றேன்னா, ஆப் ஒன்ன்றத இப்படி கால் பண்றேன். ஓகேவா? கால் பண்ணா எனக்கு ரெண்டு காம்பனன்ட் எனக்கு இங்க ஷோ ஆயிருக்கு. இப்போ எப்படி ஐஆர்ஐக்கில் ஷோ ஆயிருக்குன்னு தெரியுதா? எப்படி ஐஆர்ஐக்கில் ஷோ ஆயிருக்கும்?
ஆப்ன்றது இருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ன் இருக்கா. அண்ட் தென் வந்து எனக்கு ஆப்பன் ஒன்னுன்ற காம்பனன்ட் நீங்கள் மாற்றிட்டேன் நேம்ன்றதை. ஸோ இங்கே எனக்கு அலோ வேர்ல்டுன்னு இருக்கு. ஸோ இப்போ என்ன இருக்கு கீழே எனக்கு அலோ வேர்ல்டுன்றது ஷோ ஆகுது. ஸோ இப்போ யூஐல எலமெண்ட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா ஐடின்னு இருக்கு, அதுக்குள்ள ஒரு டிவ் இருக்கு, அதுக்குள்ள மேலே ஒரு H1 கீழே ஒரு H1. ஸோ அப்போ ரெண்டு காம்பவுண்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா லிங்க் பண்ணியிருக்கேன். இந்த ஐஆர்இக்கில் பார்த்தீங்கன்னா டிவ் ரூட் ஐடின்றது மேலே இருக்கும், அது கீழே எனக்கு ஒரு டிவ் இருக்கு, அந்த டிவ்க்குள்ள ஒரு H1, அதுக்கப்புறமா இங்கே ஒரு H1 இருக்கு, அது ஒரு காம்பனண்ட்டாக எனக்கு ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த காம்பனண்ட் ஸ்ட்ரக்சர்ன்றது அதோட டிபெண்ட் ஆகிட்டு வரும். புரியுதா? நான் சொல்கிறேன், அது நான் தனியாக சொல்கிறேன் எப்படி யூஸ் பண்ணணும். இப்பயே நம்ம யூஸ் பண்ணுறதை நான் பார்த்துக்கலாம். இப்பயே வந்து இந்த ஆப்டாட் இதில் வந்து இப்போ இம்போர்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஆப்டாட் சிஎஸ்எஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ இந்த ஆப்டாட் சிஎஸ்எஸ் போகிறேன். இப்போ நான் கிளாஸ் நேம் வந்து நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஆப்னு கொடுத்துருன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதில் போயிட்டு நான் டாட் ஆப்னு கொடுத்துட்டு it 100%. ஓகேவா? ஸோ ஃபுல்லாக உனக்கு மாறிடுச்சா? இப்போ இன்னொன்று என்னன்னா, இப்போ இங்கே ஒரு சம் ஸ்பேஸ் பிடிக்குது. இங்கே அது எங்கேருந்து பிடிக்குதுன்னு தெரியல. எது? அதெல்லாம் இருக்காது, இருக்கும் தான். ஓகேவா? ஸோ சிஎஸ்எஸ் வந்து உங்களுக்கு அப்ளை ஆயிடுச்சு. இவ்வளோதான். இப்போ நீங்கள் ஜேஎஸ் உங்களை மிங்கிள் பண்ணியாச்சு, உங்களுக்கு HTML மிங்கிள் ஆயிடுச்சு, சிஎஸ்எஸும் மிங்கிள் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா யூஐ பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அந்தளவு தான் இருக்குது. ஆனால் ஒன்றும் நம்ம ரியாக்ட் என்னென்னலாம் விஷயம்லாம் இருக்குது, அது எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோன்றதான் கான்செப்ட். ஓகேங்களா? இன்னும் எப்படி நம்ம வேலை கம்மி பண்ண போகிறோம், கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருந்திருப்போம், அதெல்லாம் எவ்வளோ ஈஸியாக நம்ம பண்ண போகிறோம், நிறைய பேக்கேஜஸ் இருக்குது, அதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படிலாம் பண்ண போகிறோம் நம்ம பார்ப்போம் இதுக்கப்புறமா. ஸோ இப்போது ஐஆர்இக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதே மாதிரி தான் இப்போ நான் வந்து இங்கே என்ன பண்ணுறேன்னா இன்னொரு ஃபங்க்ஷன், இப்போ ஃபங்க்ஷன்றதை நான் கிரியேட் பண்ணாமல் நான் ஆரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போ ஒரு காம்பனன்ட்குள்ள நீங்க மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் கிளாஸ் கால் பண்றீங்க அப்படின்னா, கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை நீங்க இம்போர்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த காம்பனன்ட்குள்ள தான் உங்களுக்கு அந்த ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் கிளாஸஸ் அவைலபிளா இருக்கு. இதே ஒரு காம்பனன்ட்ல இன்னொரு காம்பனன்ட்குள்ள இருக்க ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் கிளாஸஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கணும்னா இம்போர்ட் பண்ணியாகணும். அது மட்டும் நம்ம எப்படின்றத பார்த்துட்டு, நம்ம மாடியூல்ஸ் என்னன்றதை பார்த்துட்டு எப்படி யூஸ் பண்ண பார்த்துட்டு அதை எப்படி நம்ம இம்போர்ட் பண்ணான்றதை நம்ம அடுத்த கிளாஸ்ல மோஸ்ட்லி பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இதுலேயே எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அதை மட்டும் நான் காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நான் காம்பனன்ட் ஏன்றதை கொடுத்துட்டேன். இப்போ இந்த வந்து நான் காம்பனன்ட்டு காம்பன் போட்டுக்கிறேன். அதுவும் இல்லாமல் நிறைய கீவேர்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஆல்ரெடி ப்ரீடிஃபைண்டாக அவன் கீவேர்டாக அவனை யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா பிஹேவியர் உங்களுக்கு ஆக்சுவலி தப்பாகும். ஒன்று என்னென்னா, ஒரு காம்பனன்ட் நீங்கள் கிரியேட் பண்ணும்போது கேபிட்டல் லெட்டரில் தான், பாஸ்கல் கேஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணும்போதோ காம்பவுண்டை கிரியேட் பண்ணும்போதோ பாஸ்கல் கேஸ். வேரியபிளை டிக்ளேர் பண்ணும்போது மட்டும் நீங்கள் கேமல் கேஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ரிட்டர்னில் வந்து ஜஸ்ட் H1 கொடுத்துட்டு காம்பனன்ட். ஓகேவா? இப்போ நான் வந்து இங்கே என்ன பண்ணுறேன்னா இப்படி கொடுக்குறப்போ காம்பின்றது கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இதுக்கு எப்படி வரும்னா, ஃபர்ஸ்ட் இந்த H1 தான் வந்து உங்களுக்கு மேலே வரும். அதுக்கடுத்து என்ன வரும்னா இந்த கிளாஸ் காம்பில் இருக்க ரிட்டர்ன் என்ன இருக்கு, இந்த H1 வரும். அதுக்கப்புறம் தான் இந்த காம்பனன்ட் ஏன்ற H1 வரும்.
ஸோ அது 1 by 1 நான் எப்படி ஒரு எலமெண்ட்டை கிரியேட் பண்ணணும் அதே மாதிரி தான் அந்த காம்பவுண்ட் எனக்கு காணும் இந்த மாதிரி. ஓகேங்களா? இப்போ இதே நான் இதை எடுத்துட்டு தூக்கி நான் இங்கே போட்டேன் அப்படின்னா எனக்கு அது மேலே மாறும். இப்போ அதே மாதிரி இப்போ என்னன்னா ப்ளஸ் என்னன்னா இதை நான் இப்படி கிரியேட் பண்ணிட்டே இருந்தேன்னா மல்டிப்ளாக வச்சு நான் பண்ணேன்னா அவ்வளோதான். இதான் ரீயூஸ் பண்ணுறது. ஸோ அப்போ நான் ஒரு தடவை இதை போய் நான் காப்பி பண்ணி நாங்கள் கால் பேஸ்ட் பண்ணுறது பார்க்கலாம். ஜஸ்ட் நான் அதை கால் மட்டும் பண்ணாவே போதுமே தவிர்த்து எனக்கு அத்தனை டைம் எனக்கு அது எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ அந்த காம்பனன்ட்ஸ் ரீயூசபிள் திங். ஆமாம், இப்போதைக்கு செல்ஃப் அண்ட் க்ளோசிங் டேக் போட்டு இதுக்கு முன்னாடி நார்மலா இருக்குல்ல சார், அதுல போட்டுட்டு நம்ம ஏற்கனவே முன்னாடி ஒரு காம்பவுண்ட் போட்டுருக்கோம்ல, மறுபடியும் அதவே போட்டு ஓவர்ரைட் ஆகும் சார். எப்படி சொல்லுங்க? இப்போ நான் பண்ணி பார்க்குறேன். ஆக்சுவல் காம்பவுண்ட் ஏன் போட்டுருக்கீங்க சார்? கவுண்ட் ஏல இங்க சரி, இப்போ மேல போட்டு அதை ரீரைட் பண்ண சொல்றாங்க சார். அந்த காம்பவுண்ட் லைன் நம்பர் சொல்லுங்க. எப்படின்னு மட்டும் சொல்றேன். 20 கவுண்ட் ஏல வந்துட்டு ஆக்சுவல் காம்பவுண்ட் ஏன் போட்டுருக்கீங்க சார்? ஆமா, அதை வந்துட்டு இப்போ நீங்க மேல கால் பண்ணும்போது நான் நார்மலா அந்த எலமெண்ட்டுக்குள்ள டேக்குள்ள வந்துட்டு ஆக்சுவல் ஓவர்ரைட் ஆகும் சார். அதுதான் எப்படி ரைட் பண்றது தான் நான் கேட்கிறேன். சார் இப்போ கால் பண்ணீங்களா சார்? அதே மாதிரி கால் பண்ணி கால் பண்ணிட்டு ஓகே தனித்தனியா க்ளோஸ் பண்ண சொல்றாங்க. ஓகே, அந்த ஸ்பேஸ் நடுவுல H1 டேக் ஓபன் பண்ணி அதுக்குள்ள ஒரு ரெண்டாவும் சொன்னாரு. ஹலோ ஹோல்டா, சரி சம்திங் ஆகுமான்னு கேக்குறேன். அது ஒர்க்கே வேற மாதிரி ஆகும். அதுதான் நான் சொல்ல வரேன். அது எப்படி ஒர்க் ஆகுன்றது அது தனியாக எடுக்கணும்ன்றதான் நான் சொன்னேன். அது உங்களுக்கு சில்ட்ரன்ற மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி வரும். நான் வேணா இப்போதைக்கு வேணா பண்ணி காமிக்கிறேன். இப்போ உங்களுக்கு புரியாது, ஆனால் ஃபர்தராக நம்ம பார்க்குறப்ப புரிஞ்சிடும். இப்போ இந்த மாதிரி நம்ம கொடுத்தோம்னா இந்த காம்பனன்ட் ஏன்றது இருக்குல்ல, உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் அது ரன் ஆகும் இது உள்ள இருக்கிறது. ஆனால் இதில் ஒர்க்கே H1ன்றது இருக்குல்ல, அது உங்களுக்கு எப்படி கிடைக்கும்னா இதில் ஒரு ஆர்குமெண்ட்டாக கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன்னா சைல்டுன்னு போடுறேன். ஓகேவா? இதை நான் கன்சோல் பண்ணுறேன். கிடையாது, சைல்டுன்ற கீவேர்டு, சில்ட்ரன்றது கீவேர்டு நான் சொல்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன கிடைக்குது? அது சில்ட்ரன் கிடைக்குதா? இதில் எனக்கு என்ன கிடைக்குதுன்னா டெஸ்ட்னு ஒன்று கிடைக்குது. H1ன்றது டைப். இதுதான் வந்து டாக்குமெண்ட். இது ஒரு காம்பனண்டோட டாக்குமெண்ட். நான் சொல்லியிருந்தேன்ல இது ஒரு காப்பி எடுக்கும், அந்த காப்பியை தான் வந்து அதை திருப்பி இது பண்ணிக்க அப்படின்னு விர்ச்சுவல் டம் மூலிமா. அந்த காப்பியே வந்து இவ்வளோதான் இருக்கும். இப்போ நீங்கள் நார்மலாக வந்து இந்த டாக்குமெண்ட் விண்டோன்னு போட்டால் நம்மளுக்கு பெருசாக ஒன்று வரும்ல, அது எவ்வளோ இருக்கும் உள்ள இன்பில்ட் ப்ராப்பர்ட்டி. இதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும், சிம்பிளாக இருக்கும். அது அந்த எலமெண்ட்டுக்கு என்ன தேவையோ அந்த திங் மட்டும்தான் வச்சுருக்கோம் அப்டேட் பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ உள்ள எனக்கு என்ன வருதுன்னா H1ன்றது வருது, சில்ட்ரன் வந்து டெஸ்ட்ன்ற கண்டென்ட் வருது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும்னா உள்ள வந்து எனக்கு கீ வந்து சில்ட்ரன், இப்படி சில்ட்ரன் கொடுத்துட்டு உள்ள நான் வந்து இப்படி சில்ட்ரன் கொடுத்தேன் அப்படின்னா இங்க கொடுக்குற இது வந்து எனக்கு இங்க வரும். ஓகேவா? ஸோ அப்போ நான் இங்க வந்து என்னெல்லாம் கொடுக்குறேனோ அது எல்லாமே எனக்கு இங்க வந்துடும். ஓகேவா? ஆனா இங்க பார்த்தனா ஒன்று எரர் வருது, வேலிடேட் டோம் நெஸ்டிங் அப்படின்னு. H1குள்ள H1ன்ற மாதிரி வருது பாத்தியா? ஆமா, H1குள்ள H1னால அது ஒரு மாதிரி டைப் பெருசாயிட்டான் பாரு, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஆயிட்டான். ஸோ அந்த மாதிரி வரும். ஸோ அப்படி நம்ம கொடுக்காம இப்போ எப்படி வாங்கிக்கலாம் அப்படின்னா இவன்ற மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா இப்போ நார்மலா H1ஓட பிஹேவியர் H1குள்ள H1ன்றனால தான் அவன் தப்பாயிட்டான். ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிப்போம். நான் இதை ஃபர்தராக நான் ஒரு இதில் எக்ஸ்பிளைன் ஒரு கான்செப்டே வரும், அதில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா இன்னும் இது டீட்டெயிலாக புரியணும்னால நான் அதை எடுக்கலாம். ஓகேவா? இப்போதைக்கு நான் அதை எடுத்துடுறேன், இப்போதைக்கு உங்களுக்கு கன்ஃபியூசிங் பண்ணலாம். அந்த மாதிரி நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறதுன்றதுனால ஸ்ட்ரெயிட்டாக நம்ம என்ன பண்ணுறோம்னா செல்ஃப் அண்ட் க்ளோசிங் டேக் போட்டு முடிச்சிடறோம். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் இந்த திங். ஸோ இந்த மாதிரி நீங்கள் காம்பனண்ட்டை வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ இதை நீங்கள் வந்து வேணும்னா ஹெட்டர், ஹோம் பேஜ், மெயின், ஃபூட்டர்னு சொல்லி போட்டு நீங்கள் ஒரு யூஐ கூட ட்ரை பண்ணி பாருங்கள். CSS எப்படி அப்ளை பண்ணுறத பாருங்கள். இப்போ இதே வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இங்கே காம்பனன்ட்ஸ்
காம்போனன்ட்ஸ்னு ஒன்று கிரியேட் பண்ணிட்டு இப்போ இது உள்ள வந்து ஒரு 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 ஃபோல்டர் கூட போட்டுக்கோங்க. எப்படி போட்டுங்க அப்படின்னா ஹெட்டர் அப்படின்னு போட்டுட்டு இந்த ஹெட்டருக்குள்ள வந்து ஒரு ஃபைல் header.css, அதே மாதிரி இது ஹெட்டருக்குள்ள header.jsx அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. ஓகேவா? இது உள்ள எனக்கு நான் ஸ்னிப்பெட் யூஸ் பண்றேன். நீங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணணும்னு வேணா நீங்க ஸ்னிப்பெட் யூஸ் பண்ணாம அந்த காம்போனன்ட்டை ஃபர்ஸ்ட் ஸ்கிராட்ச்ல இருந்து நீங்களாவே ட்ரை பண்ணுங்க. ஆமா, ஷார்ட்கட் அதெல்லாம் வேணாம். நான் என்ன தெரியுமாச்சு, இந்த மாதிரி ஷார்ட்கட் ஒருத்தவங்க சொல்லி ஒரு பேட்சுக்கு சொல்லி கொடுத்தேன். இன்டர்வியூ வச்சாங்க. இன்டர்வியூ வச்சதுல என்ன கேட்பாங்க, நிறைய கோடிங் டெக்னிக்லாம் என்னென்னமோ கேட்பாங்க. ஒரு காம்போனன்ட்டை சின்டெக்ஸ் எழுதுங்கன்னா கேட்டான். நான் உள்ள உட்காந்துருக்கேன், அந்த இன்டர்வியூ நடக்குது, ஆன்லைன் இன்டர்வியூ போச்சு. நான் உள்ள உட்காந்துருக்கேன். அந்த காம்பவுண்ட் RFCன்னு அந்த கமாண்ட் நான் சொல்லி கொடுத்தேன். அவன் ஷார்ட்கட் கமாண்ட் ட்ரை பண்றான். அவர் காம்போனண்ட்டை ஒரு டெஸ்ட் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா ஒரு ஒரு டாஸ்க் மாதிரி தராரு. அதை ஒரு அந்த சின்டெக்ஸ் எழுதுங்க அப்படின்னு அவன் ஷார்ட்கட் கொடுக்குறான். அவருக்கு அழகிறாரு, அந்த ஷார்ட்கட்லாம் ஒர்க் ஆகாது, அது இன்ஸ்டால் பண்ணாதான் ஒர்க் ஆகும், நீ எழுதுறா சின்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி. அது எந்த லெவல்ல இருந்திருப்பானுங்க பாருப்போ. அந்த மாதிரி இருக்கக்கூடாது ஆக்சுவலி. அதனால நான் வந்து அதை டீச் பண்றது இல்லை. நீங்க அதுக்கு தேர்னாலும் கிடைச்சிரும். ஆனா அது நீங்க என்ன பண்ணுன்னா அது நல்ல ப்ராக்டிஸ் இல்லை. ஓகேவா? நீங்க ஸ்டார்டிங் ஒரு குறிப்பிட்ட நீங்க லேர்ன் பண்றீங்களா இந்த ரியாக்ட், அது வரை நீங்க என்ன பண்ணுங்கன்னா நீங்களாவே ஸ்கிராட்ச்ல இருந்து என்டர் பண்ணுங்க. அப்பதான் எந்த இடத்துல இது நடக்குது என்ன ஏதுன்ற டீட்டெயிலே தெரியும். எடுத்தோடனே ஸ்னிப்பெட்டை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும். திடீர்னு அந்த ஸ்னிப்பெட் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க, அப்படியே உங்களுக்கு ஸ்டக் ஆகிடுங்க அந்த இடத்துல. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த மாதிரி போட்டுட்டு ஹெட்டர் நான் போட்டேன்னா போட்டு இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா இப்போ வேற காம்போனன்ட்ல இருக்கு கரெக்டா. இப்போ நம்ம ஹெட்டர் நான் கொடுத்தேன்னா ஆக்சுவலி அது இல்லை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன், சேவ் மட்டும் பண்ணும். ஒருதான் ஸோ இதை கால் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ஹெட்டர்ன்றது வந்திருக்கா. அது பீட்டர் சம்திங் இன்னும் வேற டிவ்ல இருக்கு, அதனால எனக்கு அந்த மாதிரி வருது. ஸோ இப்போ இங்கே CSS கொடுத்து நீங்கள் செப்பரேட்டாக அந்த மாதிரி ஃபோல்டர்ஸ் இப்போ நீங்கள் இதில் ஆமாம் ஆமாம் இப்போ இன்னொரு ஃபோல்டர் கொடுத்துட்டு ஃபூட்டர் அப்படின்னு கொடுத்து கூட லைனாக நீங்கள் பண்ணிக்கோங்க. உங்களோட யூசேஜ்க்கு ஏற்ற மாதிரி எப்படி இந்த மாதிரி நீங்கள் யூஐக்கு நீங்கள் இப்படி பண்ணிக்கலாம். வேணால் நீங்கள் யூஐ மாதிரி எதனா கூட ட்ரை பண்ணி பாருங்கள், அப்ளை பண்ணி பாருங்க. பியூரா CSS எழுதி ஃபர்ஸ்ட் எனக்கு காம்போனன்ட்ஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வாங்க. இந்த காம்போனன்ட்ஸ் எப்படி என்ன ஏதுன்ற மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. ஓகேவா? ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? போக போக உங்களுக்கு ஐடியா கிடைச்சிடும். ஓகே இது இதெல்லாம் இப்படி தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி. பட் டெய்லியும் போயிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும்னா ஒன்றுமே ஆகாது. ஆனால் நான் வச்சுக்கோங்க அது மட்டும். ஹெட்டர் நான் கிரியேட் பண்ணிட்டேன். வேற இடத்துல அந்த ஹெட்டர் நான் வேற மாதிரி யூஸ் பண்ணுறோம். நீங்கள் சொன்னீங்க தெரியுமா, ஒரு வாட்டி நம்ம கிரியேட் பண்ணுறோம்னா அதை கால் பண்ணும்போது எடிட் பண்ண முடியும் நம்மளால. கான்ஃபிக் அடிக்கும் அப்படின்னு சொன்னீங்கல்ல, கான்ஃபிக் அடிக்கும். ஹெட்டருங்கிறது நம்ம வேற இடத்துல கிரியேட் பண்ணி ஒரு செட் ஆஃப் கோட் வச்சுட்டோம். அதை இங்கே கால் பண்ணுறோம், வேற பேஜ்லயும் அந்த ஹெட்டருங்கிறது அங்கே வரணும். அந்த இடத்துல வேற டிஃப்ரெண்டா எனக்கு வரணும். டிஃப்ரெண்ட்னா எப்படி? யூஐயே டிஃப்ரெண்டா? அந்த ஹெட்டருங்கிற சின்ன பார்ட் மட்டும் ஒரு 2 காம்போனன்ட் இருந்திருக்கும், 2 டிவ் இருந்திருக்கும், 3வது டிவா ஒன்று ஆட் ஆகி வரணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணணும்? மோஸ்ட்லி வந்து நம்ம ரீயூசபிள் காம்பவுண்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுவோம்னா யூஐ ஃபர்ஸ்ட் யூஐ சேமா இருக்கணும். நீ மல்டிப்ளை யூஸ் பண்ணனா அந்த யூஐ சேமா இருக்கணும். அதில் இருக்க டேட்டா இருக்கு பார்த்தியா, அது மட்டும் பேரண்ட் காம்போனன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். அப்படின்ற இடத்துல மட்டும்தான் நம்ம காம்போனன்ட் ரீயூஸ் பண்ணுவோம். இல்லை அப்படின்னா நம்ம காம்போனன்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இப்போ நீ வந்து ஒரு யூஐயே உனக்கு சேஞ்ச் ஆகுது. இப்போ எப்படி எதுனா இருக்கான்னு பார்க்கலாம். இது கூட எடுத்துக்குவேன். இப்போ இந்த ஹெட்டர் இருக்குன்னு வச்சுக்கோ, இப்போ எல்லா காம்போனன்ட்டுக்கும் இந்த ஹெட்டர்ன்றது சேமா இருக்கு. அதனால எனக்கு பிரச்சனை கிடையாது, நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஆனால் இப்போ இந்த கோர்ஸ் நான் கிளிக் பண்றப்போ எனக்கு இந்த ஹெட்டர்ன்றது வேற மாதிரி இருக்கணும் டோட்டலா அப்படின்னா அப்போ நான் அந்த இடத்துல அதை யூஸ் பண்ண முடியாது. அப்போ நான் புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீ ட்ரை பண்ணி ட்ரை பண்ணலாம், பட் அது காம்ப்ளிகேட். அதை பண்ணுறதுக்கு நீ புதுசாகவே கிரியேட் பண்ணி பண்ணிக்கலாம்.
ஓகேவா? நம்ம எப்பயுமே ரீயூசபிள் பண்றதுன்னா டேட்டான்றது மட்டும்தான். நம்ம வந்து ஒரே காம்பவுண்ட் யூஸ் பண்ணி டேட்டா மட்டும் பாஸ் பண்ணி நம்ம அது நம்ம பேரண்ட் காம்பவுண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும். வேணும்னா நீ வந்து லைக் டேட்டா மாதிரி சென்ட் பண்ணி, இப்போ இங்க 5 ஐக்கான் இருக்கா, ஒரு காம்பவுண்ட்ல எனக்கு 2 ஐக்கான் தான் வேணும்னா அதை வேணா நம்ம பண்ணிக்க முடியும். ஆனா அந்த யூஐ அந்த டிவ் எலமெண்ட் எல்லாம் அஃபெக்ட் பண்ற மாதிரி நம்மளால பண்ண முடியும். அப்படி பண்றேன்னா காம்ப்ளிகேட் பண்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் நம்மளால பண்ண முடியும். இப்போ எப்படின்னா, இப்போ இதுல நான் கிளிக் பண்றேன்னு வச்சுக்குவேன். இப்போ எனக்கு இதுல வந்து ஒரு 4 ஐட்டம் வருதா, ஓகேவா? இதை நான் ரீயூஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இதே நான் வந்து சப்ஜெக்ட்ஸ்ன்றதுல போறேன். இதை நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு நிறைய ஒரு 5 வந்துடுச்சு, 6 வந்துடுச்சு. ஸோ அப்போ நான் இந்த யூஐன்றது சேமாக தான் இருக்கு, ஆனால் அதில் இருக்க கண்டென்ட்க்கு ஏற்ற மாதிரி மட்டும் அடிஷ்னலாக கம்மியாகுது ஏறுது இல்லை, அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஆனால் இந்த லேஅவுட்டே எனக்கு மாற்று அப்படின்னா மாற்ற முடியாது. அதுக்கு நீ நியூவாக தான் ஒரு காம்பவுண்டை கிரியேட் பண்ணிக்கணும், யூஐ எஃபெக்ட் பண்ணுற மாதிரி. ஓகேவா? ஸோ அப்போ ட்ரை பண்ணிட்டு வாங்க அப்படின்றது. நான் வேணா இது வந்து உங்களுக்கு ஜிப் போட்டு அனுப்பவா, இல்லை நீங்களே ட்ரை பண்ணுறீங்களா? நீங்களே பண்ணுறீங்களா? இல்ல கமெண்ட்ஸ் மட்டும் என்ன இன்ஸ்டாலேஷன் கமெண்ட்ஸ். அது ரொம்ப சிம்பிள் தான். ஸ்கைப்ல போடவா இல்லனா ஸ்கைப்ல? இந்த இதுவா? ஆக்சுவலி இது என்னன்னா, நீங்க என்ன வேணா மாத்துங்க, அது கம்பைல் இது பண்ணிக்கோ. இருங்க ஒரே நிமிஷம். பண்ணிட்டேன். Module not found. எங்க கொடுத்துருக்கு? இங்க நம்ம கொடுக்கவே மாட்டோம். ஆக்சுவலி இங்க லிங்கே வந்து வேற மாதிரி ஆகும். இந்த கிரியேட் ரியாக்ட் ஆப்ன்றது இருக்குல்ல, இந்த இதுல வந்து இது வந்து இந்த JSX அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாது. இந்த ரூட் ஃபைல் மட்டும் நம்ம வந்து அதோட JS, CSS, HTML நம்ம கால் பண்ற மாதிரி. வேணும்னா இந்த இது இருக்குல்ல app.js வேணா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்படி கால் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். வெயிட் யூஸ் பண்ணீங்கன்னா ஹலோ எதுக்கு லேபரா கேட்கலடா, என்னடா சொல்றேன்? டேய் லேபர் தான் அப்புறம் வந்து சொன்னாங்க. லேபரும் வந்து ஆட் வாஷ் பண்றீங்களா? இவன் படிக்கிறியா?
சரி சரி இது எவ்வளவு இருக்கு 3000 தானே சொல்லியிருக்காரு 1500 அனுப்ப சரி நீ எவ்வளவு வாங்கிட்டு பர்ச்சேஸ் பண்றியா எவ்வளவு இப்போ அவனோட கார்டை ஸ்வைப் பண்ணிருக்கேன் சொல்லிட்டியா அவனுக்கு சரி சரி அனுப்பிச்சு விடுறேன் 2000 ரூபா எனக்கு அந்த இது கொட்டேஷன் எடுத்து அனுப்புறியாடா அது ஒரு போட்டோ எடுத்து எனக்கு அனுப்பிவிடா அம்மா பேசுறதுக்கு சரி